நானே 5 நிமிஷம் லேட்டு. சரி, வர வரைக்கும் ஒரு பசில் தரவா, ட்ரை பண்ணுறீங்களா? ஆனால் 60 செகண்ட்ஸ் தான் டைம் தருவேன். இதில் எந்த போர்ட் மாஸ் ரூலும் கிடையாது. ஜஸ்ட் ஆன்சர் சொன்னால் போதும். நீ 40 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் சொல்லிட்டேன்னா அதே 200 இன்னும் என் பாக்கெட்டில் தான் இருக்கு, நான் தந்துடுவேன். ஓகே, கான்செப்ட் என்னன்னா, ஐ வில் கிவ் யூ 4 4s. ஐ வில் கிவ் யூ 4 4s. நான் உன்ட்ட 4 4 கொடுப்பேன். ஏன்னா இது நீ என்ன பண்ணா தெரியாது, எனக்கு ஆன்சர் 20 வந்துருக்கணும். புரியுதா? ஆப்ரேஷன், ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். உனக்கு இந்த இடத்துல 3 ரவுண்டு போட்டிருக்கேன். இந்த 3 ரவுண்டுக்குள்ள நீ எந்த சைனை வேணாலும் போட்டு, இதுக்கே 4 சைன் தான், அதில் எதை வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஈஸியான சம்ஸ், சீக்கிரமா சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் ஒரே இடத்துல நின்று நடத்துனீங்கன்னா நாங்கள் ஷார்ட் பண்ணி போப்போம். சொல்லிட்டீங்களப்பா, பண்ணிடும். அடுத்த 2 ரவுண்ட் அவருவே இல்லைப்பா. ஓகே, கிளாஸஸ் எடுத்து கொண்டு வந்துக்கிறேன், சம்மு எடுத்துற பாக்கின்னு பண்ணிடுறேன். டைம் வேற வைக்காம போயிட்டுனே. மைனஸ் மைனஸ் இன்டூ தங்களா, நோ போர்ட் மாஸ், ஜஸ்ட் அ பசில், அவ்வளோதான். சரியா? ஸோ 4 - 4 0, 0 + 4 4, 4 4 × 4 16 தானே வருது. என் 20 வரணும். எது இல்லை அதான் சொல்றேன், நீ எந்த ரூலையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம், ஜஸ்ட் அண்ட் பசில். இது ஆன்சர் மட்டும் சொல்லிடு. ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 4 × 4 + 4 8, 8 × 4 32, 32 - 4 28. 20 தான் வரட்டும். இன்டூ மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16, 16 - 4 12, 12 + 4 16. சரி, ஆனால் க்ளூ தரவா? வரலையா? வராது ரீத்தங்கம். சரணா, க்ளூ தரவா? மைனஸ் வராது, மைனஸ் வராது. டிவைட் டிவைடு மைனஸ் வராது, இவ்வளவுதான். சரி, நீ 200 ரூபாய் எனக்கு தான் போல. Divide plus multiplication is the right answer. Very good, ma. அப்போ 4 divided by 4, we get an answer 1. 1 + 4, we get an answer 5. 5 × 4, we get an answer 20. Clear-ஆ? வந்தாச்சு இல்லை? சம் போயிடலாம்ல? 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்த சைக்கிளிசிட்டி கான்செப்ட்ல கேட்டதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைக்கிளிசிட்டினா உனக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். இருக்கிறதே மொத்தம் 6 நம்பர் தான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதில் 4 நம்பருக்கு 4 சைக்கிளிசிட்டி, 2 நம்பருக்கு 2 சைக்கிளிசிட்டி, 5ஓ 6ஓ 1ஓ, இது மூணுத்துல எந்த நம்பர் வந்தாலும் ஆன்சர் அதுதான். எனிதிங் பவர்ல இந்த 3 இருந்துச்சுனாலும் ஆன்சர் அதே தான். புரிஞ்சுக்க முடியுது இல்லை? இப்போ ஒரு நம்பர் 5ல டிவைட் ஆகணும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? The unit digit must ended with 0 or 5. ஒரு நம்பர் 0ல டிவைட் ஆகுது, ஐ மீன் 10ல டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோவேன். அப்போ அதுக்கு ஒரே ரூல்ஸ் என்னவா மட்டும் தான் இருக்க முடியும்? The unit digit must ended with 0. ஒரு நம்பர் 100ல டிவைட் ஆகணும் அப்படின்னா ரூல்ஸ் என்னது? The last 2 digit must ended with 0. ஒரு நம்பர் 1000ல டிவைட் ஆகணும்னா ரூல்ஸ் என்னது? The last 3 digit must ended with 0. இவ்வளோ தானே? இதான கான்செப்ட். இப்போ 2024ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, 32^5 plus 2^27 is divisible by ஒரு 4 ஆப்ஷன். A option 3, B option 7, C option 10, D option 11.
இப்போ 32 பவர் 5 என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா 2 பவர் 27 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த நம்பர் டிவிசபிள் பைன்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கானா? இதுல டிவிசபிள் பைல நம்ம எந்த ரூல்ஸ் பார்க்கவே இல்லை, 7 பார்க்கவே இல்லை. அதை ஹோல்ல வச்சிரு. மிச்சம் எனக்கு யார் இருக்கா? 3 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கு. 3யோட டிவிசபிலிட்டி ரூல்ஸ் உனக்கு தெரியும். இந்த சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வந்து 3 டிவைட் ஆகணும். 10க்கு ஒரே ரூல்ஸ் தான், the unit digit must be 0. 11க்கு alternate நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் 0வா இருக்கணும், இல்லை 11 மல்டிப்ளிகேஷன்ஸாக இருக்கணும். இவ்வளோதானே? இப்போ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தூக்கி உறவை. இப்போ ஃபர்ஸ்ட் இதோட நம்பர் என்னவா தான் இருக்க முடியுங்கிற சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அதை பாரு. 32 பவர் 5. அப்போ ஒரு நம்பர் 2ல முடிஞ்சிருக்குன்னா சைக்கிளிசிட்டி என்னவா இருக்க முடியும்? 4ன்னு இருக்க முடியும். லாஜிக்காக வச்சுக்க. அப்போ 5 4 டிவைட் பண்ணால் 1, 2 பவர் 1 2 தான். லாஸ்ட் யூனிட் டிஜிட் 2 தான். ஃப்ரீ அவுட்ரு. இப்போ இங்கே வா. 2 பவர் 27. இதுவும் யூனிட் டிஜிட் 2 தாங்கிறப்ப மேலே என்ன பண்ணி ஆகணும்? 4ஆல டிவைட் பண்ணுவேன். அப்போ 27/4 2 பவர் 3. 2 பவர் 3 என்ன? 8. அப்போ இதோட கடைசி யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்க முடியும்? 8. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்கானா, சம் பண்ண சொல்லியிருக்கானா? சம். அப்போ 2 + 8 என்னது? 10. அப்போ லாஸ்ட் நம்பர் 0ல தான் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்போ அந்த நம்பர் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 10. இவ்வளோ தான் சிசாட் கொஸ்டின். புரியுதா? இது இந்த வருஷம் கேட்டது, இப்போ கேட்டது. புரியுதா? சைக்கிளிசிட்டி கான்செப்ட் தெரியணும்னா அது மட்டும் தெரியக்கூடாது. இடையில டிவிசிபிலிட்டி வருவார், இந்த சைடு ரிமைண்டர் வருவார், எல்லாமே வருவாங்க. புரியுதா? ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்துக்கணும். அவனோட ஆன்சர் என்னது? 10. இவ்வளோதான். நான் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லியிருந்துருக்கணும். இந்த கொஸ்டினை பார்த்தது தான் ஞாபகம் வருது. இப்போ ஒரு கேக் பீஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. ஒரு கேக்கை நீ 3 பீஸா போடணும் அப்படின்னா எத்தனை கட்ஸ் உனக்கு தேவைப்படும்? 2 கட்ஸ். இதுதான் உன்னோட சீசரோட முதல் கொஸ்டினே கேட்டு வச்சிருந்தான். 2024ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். 2023ல இதே மாதிரி பிளான் நடுற கான்செப்ட் ஒன்று கேட்டிருந்தான். இதுவும் கட்ஸ் தான், நம்பர் ஆஃப் கட்ஸ் தான். புரியுதா? எனக்கு ஒரு கேக் பீஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் 4 பீஸா போடணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா நான் அதை 3 தடவை கட் பண்ணா போதும், எனக்கு 4 பீஸ் வந்துடும். அப்போ என்னோட நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை விட எப்போதுமே எனக்கு 1 கம்மியாக இருக்கணும் நம்பர் ஆஃப் கட்ஸில். இது புரிஞ்சுக்க முடியுதா? என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க முடியுதா? இது நீ இப்படி கட் பண்ணு, இல்லை எப்படியோ கட் பண்ணிக்க. நீ எப்படி கட் பண்ணாலும் 4 பீஸ் வேணும்னா மினிமமாக எனக்கு 3 கட்ஸ் இருந்தாலே மோர் தென் எனஃப். சரியா? அதான்ப்பா உன்னோட நம்பர் ஆஃப் கட்ஸ் எவ்வளோங்கிறதா கான்செப்ட். நீ எப்படி கட் பண்ணுறங்கிறதுல இல்லை. நீ ஷேப்பாக பண்ணனா நீ ஒரு ப்ளஸ் போடலாம், நல்லா கட் பண்ணிட்டு போயிடலாம். உனக்கு அந்த 2 கட்லேயும் 4 பீஸ் வந்துடும். இங்கே நம்ம கேட்கறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன? இவ்வளோதான். உனக்கு 4 பீஸ் வேணும்னா 4 கட்டு போடணுங்கிறதா தப்புங்கிறேன் நான். புரியுதா? என்ன சொல்கிறேன் புரியுதா? நீ கேட்க அப்படியே மடக்கி வச்சு ஒரு கட்டு போட்டாலும் 4 பீஸ் வந்துடும். அது இங்கே பிரச்சனையே கிடையாது. அது எப்படி கட் பண்ணுறது இங்கே பிரச்சனை கிடையாது. உன்னோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னங்கிறதா இங்கே தேவை. அப்போ 4 கட்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த இடத்துல 5 பீசஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி போன வருஷம் கொஸ்டின்ல கேட்டிருக்கான்னா, ஆக்சுவலாக ஒரு டிஎன்பிசி கேள்வி. ஒரு டிஎன்பிசி கேள்வியை அது அந்த வருஷம் கேட்ட சிசெட் கொஸ்டின்ல கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்டிருந்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாரு. நான் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. ஒரு 1 கிலோமீட்டர். இப்போ நான் என்ன சொல்றாங்க, ரோடோட 2 சைட்லையுமே மரம் நடணும்னு சொல்றாங்க. ரூல்ஸ் என்னன்னா ஒரு 100 மீட்டருக்கும் ஒரு மரம் நட்டுருக்கணும். புரியுதா? அப்போ மொத்தம் இந்த 1 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை மீட்டர்ஸ் இருக்கு? ராஜா டேபிள்ஸ் பார்த்துருக்கியா? அந்த டேபிள்ஸோட கடைசி பக்கத்தில் உனக்கு கொடுத்துருப்பான் தெரியுமா? வார்த்தைக்குள்ள வேல்யூன்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ்குள்ள ஒரு வேல்யூ ஒழுக்கி வச்சிருப்பான். ஒரு வீக் அப்படின்னா 7 நாள்னு அர்த்தம். ஒரு டசன்னா 12 அர்த்தம். இப்போ இந்த கிராமத்துக்குலாம் பிரிக்க 2 மைல் தூரம்பா. அப்போ 1 மைல்னா எவ்வளோங்கிறது தெரியணும். 1 மைல்னா எவ்வளவு? 1.67 கிலோமீட்டர்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு குவிண்டால்னு கொடுத்துருப்பான், ஒரு ஹெக்டர்னு கொடுத்துருப்பான், ஒரு ஏக்கர்னு கொடுத்துருப்பான். அதுக்கு ஈக்குவலண்டாக வேற ஒன்று இருக்கும். அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோ. ஏன்னா அதை அப்படியே கேட்டு வச்சிருக்கான் 2024ல். இது ஆக்சுவலாக டிஎன்பிசி கொஸ்டின். அப்படியே கேட்டு வச்சிருக்கான் சிசெட்டில். இந்த 2024 கேட்டு வச்சிருக்கான். புரியுதா? இப்போ 1 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை இருக்கு? தௌசண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாரு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மரக்கன்று நடுறேன் அப்படின்னா
அடுத்த 100 மீட்டர் தள்ளி நான் என்ன பண்ணி ஆகணும், அடுத்த மரம் நடணும். இதுதான் உனக்கு கஷ்டமா இருக்கா? இப்ப கேள்வியே, இப்ப ரோடோட 2 சைட்லயும் நீ எத்தனை மரம் நட்டிருப்ப? இவ்வளவுதான் கேள்வி. 1 கிலோமீட்டர் ரோடு, ஒரு 100 மீட்டருக்கும் மரம் நடணுங்கிறது அடுத்த ரூலு. இப்ப எத்தனை மரம் நட்டிருப்ப? இவ்வளவுதான் கேள்வி. தங்கம், ரோட்டோட 2 சைடு தங்கம். வெரி குட். 20 இஸ் அ ராங் ஆன்சர் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். புரியுதா? ஏன் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். A straight line having some starting point as well as ending point. எனக்கு ஸ்டார்டிங்னு ஒன்று இருக்கு, எண்டிங்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த கான்செப்ட்ல பார்த்தோன்னா இதே 100 மீட்டர் தானே நான் இங்கேயும் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு மரம் நட்டிருப்பேன், இந்த இடத்துல ஒரு மரம் நட்டிருப்பேன். நீ எப்படி யோசிப்பண்ணா 100 மீட்டருக்கு ஒரு மரம், அப்போ 1000 மீட்டருக்கு 10 மரம், அங்கிட்டு ஒரு 10 இங்கிட்டு ஒரு 10, 10 10 20ன்னு முடிச்சு வச்சிருப்பேன். ஆனால் இங்கே 100 மீட்டர்லேயே நான் 4 மரத்தை நட்டுட்டேன். நீ கணக்கு போட்டது அந்த 100 மீட்டருக்கு 2 மரத்தை தான் கணக்கு போட்டிருப்ப. என்ன சொல்றேன்னு புரியுதா? இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கன்சிக்யூட்டிவாக வரும். அடுத்த 100 மீட்டர் அடுத்த ஒரு மரம், அடுத்த 100 மீட்டர் அடுத்த ஒரு மரம், அப்போ அடுத்து 900 மீட்டருக்கும் 900 மரம் நட்டுருப்பேன். அதில் 9 மரம் நட்டுருப்பேன். அது பிரச்சனை இல்லை. இதோட சேர்க்கிறப்ப 10ன்னு வந்திருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒன்று இருந்துச்சுல்ல, அதை நீ மறந்துருப்ப. புரியுதா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டா எப்போதுமே n+1ன்னு மைண்ட்ல வச்சுக்கோ. ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டா n+1. கிளியரா? சரி சார், இது எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாம எனக்கு இது ஒரு கிரவுண்டு, ஒரு ரவுண்ட் கிரவுண்டில் நான் வைக்கிறேன் அப்படின்னா, இதுவும் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டேன். 1 கிலோமீட்டர் கிரவுண்டுன்னு சொல்லிட்டேன். இங்கே நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஒரு 100 மீட்டருக்கும் ஒரு மடம் நட சொல்கிறேன் அப்படின்னா, சர்க்கிளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்னு ஒன்று கிடையாது. புரியுதா? அந்த காந்தி சொல்லுவார்ல, வட்டமேஜை மாநாடுலாம் கேள்விப்பட்டிருக்கியா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. யாரையுமே கார்னர் பண்ணக்கூடாதுன்னு கான்செப்ட் சொல்லுவாங்க. ரவுண்டுங்கிறப்ப யாரும் அங்கே ஸ்டார்டிங்கும் இல்லை, யாரும் அங்கே எண்டிங்கும் கிடையாது. அப்போ இதுக்குள்ள என்ன ஆகும், n n தான். இப்போ இங்கே 100 மீட்டருக்கு நான் ஒரு மரம் நட போகிறேன் அப்படின்னா 10 மரம் தான் நட்டிருப்பேன். 1000/100ன்னு போகிறப்ப 10 தான் நட்டிருப்பேன். ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறப்ப அது என்னவா மாறும், 1 ப்ளஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ அதே 1லேருந்து 100க்குள்ள எத்தனை 5 இருக்குன்னு கேள்வி கேட்பேன். இல்லை ஹவு மெனி 2s ஆர் தேர் இன் பிட்வீன் 1 to 100ன்னு கேட்பேன். டக்குன்னு என்ன சொல்லுவேன், 100/2 50ன்றுவேன். அது தப்பு. அவன் கேட்கறது 2ங்கிற நம்பரே 1லேருந்து 100க்குள்ள எத்தனை இருக்குன்னு கேட்குறான். 2ல ஒரு 2 இருக்கு, 12ல ஒரு 2 இருக்கு, 22ல 2 2 இருக்கு. கேள்வி புரியுதா உனக்கு? ஹவு மெனி 2s ஆர் தேர் இன் பிட்வீன் 1 to 100. நீ 100/250 அது ஆப்ஷன்ல இருக்கு. அதான் தலைவலியே. இங்க அந்த 50 ஆப்ஷன்ல இருக்கு. நீ உன் மேல இருக்கிற அதீத நம்பிக்கையில இதுதான் ஆன்சர்னு போட்டுற. புரியுதா? அவன் நேக்க டீல வைக்க மாட்டான், 7 வைப்பான். அடுத்த 3 ஆப்ஷன் நீ பார்க்கவே கூடாதுன்னு வைப்பான். எப்படி சூப்பர் மார்க்கெட்ல திறந்ததுமே இங்கிட்டு டைரி மில்க்கு, இங்கிட்டு கிட்கேட்டு, ஐஸ்கிரீமு. நீ வந்த வேலை மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு. நீ குழந்தைய கூட்டு போன்னு வச்சுக்க, வேலை முடிஞ்சிருச்சு. நான் பட்ஜெட் போட்டு கடைக்கு போனேன்னா ஜாமான் வாங்குறது 2000 ரூபா, என் பொண்ணுக்கு மட்டும் 1000 ரூபா ஆகும். புரியுதா உனக்கு? செலவு ஜாஸ்தி. அப்போ இது மார்க்கெட்டிங். அதே தான் இங்கேயும் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். புரியுதா? அப்போ ஒரு ரோட்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குங்கிறப்ப நம்பர் ஆஃப் கட்ஸோட 1 ஜாஸ்தி ஆகுது, ரவுண்டில் ஈக்குவல் ஆகுது. இது சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியா இருக்கு. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி. இந்த கேள்வி எடுத்துட்டு திரும்ப 2024லையும் திணிச்சிருக்கான். கேள்வி என்ன? ஹவு மெனி 2s ஆர் தேர் இன் பிட்வீன் 1 to 100. இது எங்க பார்த்துருக்கோம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் படம் காதலில் பிரபுதேவா கேட்பான் நக்மாட்ட. புரியுதா? அதே கேள்வி தான் இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன். 1லேருந்து 100க்குள்ள எத்தனை 2 இருக்கு? இவ்வளோதான் கேள்வி. எண்ணி சொல்லு பார்ப்போம். ஹவு மெனி 2s ஆர் தேர் இன் பிட்வீன் 1 to 100? 30 செகண்ட்ஸ். அங்கோ ஹவு மெனி 2s, இதே பதில் தான் அவளும் சொல்லுவான். அவன் தப்பும்பான். 20. புரியுதா? ஸோ நீ கனெக்ட் பண்ணது 12, 22, 32 ஓகே. இந்த சைடு 20, 21, 23, 24ல ஒரு 2 இருக்குல்ல, அது கணக்கு வைக்கணும்ல.
புரிஞ்சா இல்லையா? 2 ராஜா, 12 ராஜா, 22, 32, 42, 52, 62, 72, 82, 92, ஓகே. இது இல்லாம எனக்கு யார் இருக்கா? 20ல ஒரு 2, 21ல ஒரு 2, 22ல ஒரு 2, 23ல ஒரு 2. அப்ப 29 வரைக்கும் எகைன் ஒரு 10 2 வருது. சார் இது 2க்கு மட்டும் தான் போடுதுமான்னு கேட்டா அல்ல. 1ல இருந்து 100க்குள்ள நான் 1ஐயும் 0வையும் தாண்டி எந்த நம்பர் கேட்டாலும் the answer must be 20. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? திரும்ப சொல்லவா? 1 கேட்டா என்ன ஆகும்? 20 வராது. ஏன்னா 100ல தான் திரும்ப ஒரு 1 வந்துருச்சுல்ல. அப்ப 21ன்னு மாறும். 0 மொத்தமே 11 0 தான் இருக்கும். 10ல ஒரு 0, 20ல ஒரு 0, 30ல ஒரு 0, 100ல 2 0. அப்ப 11 0 தான் உனக்கு கணக்கு. ஆனா இந்த நம்பர்ஸ்ன்னு கேட்டேன்னா யோசிக்கவே யோசிக்காத. ஆன்சர் என்ன? 20. அப்போ 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 7 இருக்கு? 20 இருக்கு. 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 9 இருக்கு? 20 இருக்கு. 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 3 இருக்கு? 20 இருக்கு. இது புரிஞ்சுக்க முடியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? டேய் இன்னும் 1 மணி ஆகலடா, தூக்கம் வரல இல்ல? சரி இப்ப சம் தரவா? இது 2024 CSATல கேட்ட கேள்வி. 5 மாதங்களுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி. What is the number of fives used in what is the number of 5 used in numbering 260 page books? 260 page book. ஒரு புக்கில் 250 பேஜ் நம்பர் அடிக்கிறாங்க. 1வது பேஜ் நம்பர் 2 3ன்னு 200 அடிக்கிறாங்க. அதில் எத்தனை தடவை 5 பயன்படுத்தியிருப்பாங்கிறது கேள்வி. இப்போ நான் உன்ட்ட சொன்னது டைரெக்டாக கேட்டேன். அவன் அதுக்கு ஒரு புக்கு, அதுக்கு ஒரு பேஜ் நம்பர்னு ஒரு கதையை வச்சுருக்கான். வேற எதுவும் இல்லை. புரியுதா? இப்போ 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை 5 இருக்கும்? அவன் கேட்டது 5 தானே கேட்டிருக்கா? அப்போ ரொம்ப சிம்பிள். 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை இருக்கும்? 20. அப்போ 100லேருந்து 200க்குள்ளே எத்தனை தான் இருக்கும்? 20. அப்போ 200லேருந்து 300 எவ்வளோ தான் இருக்கும்? 20. அப்போ ஆக மொத்தம் 300 பக்கம் அடித்தாலுமே நான் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபைஸ் தான் இருக்குது எனக்கு அதில்? 60 தான் இருக்குது. ஆப்ஷன் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கான்? 55 ஒரு ஆப்ஷன், 55 ஒரு ஆப்ஷன், 56 ஒரு ஆப்ஷன், 57 ஒரு ஆப்ஷன், 60 ஒரு ஆப்ஷன். அவன் கொடுத்த மொத்த பேஜ் நம்பர் எவ்வளவு? 260. அப்போ ஆப்வியஸா எனக்கு எது வராதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். 20 வராது, 60 வராதுன்னு தெளிவாக இருந்திருக்கணும். இப்போ அவன் 5 தானே கேட்டிருக்கான். இப்போ உடனே 60க்குள்ளே எத்தனை 5 இருக்குன்னு என்றது முட்டாள்தனம். 60க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குங்கிறது பண்ணுறதான் புத்திசாலித்தனம். அப்போ 60க்கு அப்புறம் 65, 75, 85, 95. ஆக மொத்தம் 300 வந்தால் 20 இருந்திருக்கணும். 4 கம்மி பண்ணி விட்டுரு. அப்போ 26 தான் உன்னோட ஆன்சர். சாரி 56 தான் உன்னோட ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதுல்ல? இவ்வளோதான். புரியுதா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு நம்பர் சிஸ்டம் ஈஸி. நான் உனக்கு இன்னைக்கு 50% ஆஃப் நம்பர் சிஸ்டம் தான் நடத்தியிருக்கேன். இப்போ நடத்த போகிறேன். மிச்சம் இருக்கிற 50% அடுத்த கிளாஸில் தான் இருக்கும். இப்போ நடத்துகிற 50%க்கான சம்ஸை தான் நான் இப்போ கொடுப்பேன். புரியுதா? நீ கிளாஸஸ் லீவ் போட்ட அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. உங்கள் உடைமைகளுக்கு நீ தானே பொறுப்புன்னு எழுதி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. சைக்கிளிசிட்டி முடிச்சாச்சுல? யூனிட் டிஜிட்ஸு, ரிமைண்டர் தேரம், அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இன்னும் கியூப் வேற இருக்குல்ல, கியூப் ரூட்டு. அது கியூப்ல இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அது எல்லா நம்பர்லையுமே முடியும். அப்போ வேலை ரொம்ப ஈஸி. புரியுதா? வேணா சும்மா ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. 1 கியூப் என்ன? 2 கியூப் என்ன? 3 கியூப், 4 கியூப், 'நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2ம் 8ம் 3ம் 7ம் காம்ப்ளிமெண்டரி பேர். 8 வந்தா 2 ஓனரு, 2 வந்தா 8 ஓனரு, 7 வந்தா 3 ஓனரு,
3 வந்தா 7 ஓனர். மற்ற இருக்கிற எல்லா நம்பருக்கும் அதே நம்பர் தான் ஓனர் கியூப்ல. வேலை ஈஸி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கொயர்ல இருக்கிற தலைவலியே என்னது, இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால நம்ம வேலை மெனக்கெட்டு போட்டுட்டு உட்கார்ந்தோம். இதுல அப்படி தேவையே படாது. இப்போ ரேண்டமா நான் ஒரு நம்பர் சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. சும்மா நானா கால்குலேஷன்ல சொல்றேன். இப்போ நான் வந்து 26 இன்ட்டு 26 இன்ட்டு 26ங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறேன். சரியா? அப்போ வந்து ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 17576 இவ்வளோதான் கேள்வி. புரியுதா? கியூப் ரூட்டோட ரூல்ஸ் என்னது? லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புரியுதா? இப்போ ஒரு நம்பர் 6ல முடிஞ்சிருக்குன்னா இதே ஸ்கொயர் ரூட்டா இருந்தா 4 6ன்னு 2 ஃபேக்டர் போட்டுருவேன். இது கியூப் ரூட்டு. அப்போ ஒரு நம்பர் 6ல முடியுதுன்னா யாரு தான் ஆன்சரு? 6ஆ தான் இருக்க முடியும். அப்ப 6ன்னு எடுத்து எழுதிட்டு இந்த 3 நம்பர் அடிச்சு விட்டுருவியா? இப்ப 17ஓட ஓனர் யாரு? டேய் 3 கியூப் 27 வந்துருடா. 2 கியூப் 8 ராஜா, 3 கியூப் 27. அப்ப 8ல இருந்து 26 வரைக்கும் யாரு தான் ஓனரு? 2 தான் ஓனரு. அப்ப 17க்கு யாரு தான் ஓனரு? 2 தான் ஓனரு. இவ்வளவுதான் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் தான் உனக்கு காம்ப்ளிகேஷனா இருக்கும். கியூப் ஈஸி தான். புரிஞ்சுக்க முடியுதா? திரும்ப சொல்லவா? புரியுதுல்ல? கியூப் ரூட்னா அவன் எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் யூனிட் டிஜிட்டை மட்டும் கணக்கு வை. 6ல முடிஞ்சா என்ன ஆன்சருங்கிறத ஃபைன் பண்ணு. ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் 3 டிஜிட்டை கேன்சல் பண்ணி விட்டுரு. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரோட ஓனர் யாருன்னு கண்டுபிடி. இவ்வளவுதான் வேலை. ஸ்கொயருக்கு மாதிரி வதவதெல்லாம் கிடையாது. கியூபுக்கு கான்செப்ட் ஈஸி. ஆனா அதுக்கு உனக்கு கியூப் தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 25 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் மேனிட்டரி, 1ல இருந்து 15 வரைக்கும் கியூப் மேனிட்டரி. அட்லீஸ்ட் அந்த நம்பர் ஒரு கியூப் நம்பர் தானாவது உனக்கு தெரியணும்ல. இந்த சீசர் 2024ல என்ன கேட்டிருக்கான்? ஸ்கொயர் அண்ட் கியூப்ல வரக்கூடிய ஒரே நம்பர் எதுன்னு கேட்டிருக்கான். என்னவா இருக்கும்? 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று 1, இன்னொன்று 64. 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் 1 தான், 1 கியூப் பண்ணாலும் ஆன்சர் 1 தான். 4 கியூப் பண்ணா 64, 8 ஸ்கொயர் பண்ணா 64. இவ்வளவு சீசர் கொஸ்டின் இது. புரியுதா? சீசர் 2024ல தான் கேட்டு வச்சிருக்கான். டென்த் கொஸ்டின் 2024ஓட 10th கொஸ்டினே இதுதான். ஸோ அது ஸ்கொயர் நம்பர் தான் அப்படின்னு உனக்கு தெரியற அளவுக்காக அதை படிச்சு வச்சுக்கோ, இல்லைன்னா கஷ்டம். சரியா? உனக்கு ஆல்ரெடி எக்ஸ்போனன்ட்ஸ் தெரியும், பட் அதான் ஜஸ்ட் ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதுறேன், தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கோ. சரியா? a power m multiplication of a power n is equal to a power m plus n. a power m divided by a power n is equal to a power m minus n. a power m whole power n is equal to a power mn. a power 0 is equal to 1. Anything power 0, 1. 0வுக்கு வேல்யூ இருக்கக்கூடிய ரெண்டே இடம், ஒன்று பவர், ஒன்று பவர். இதை விட்டன்னா ஃபேக்டோரியல்னு ஒன்று பார்த்துருக்கியா? ஃபேக்டோரியல் வேற எதுலையுமே 0வுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. கிளியர்? எனிதிங் பவர் 0, மேபி இட்ஸ் வேரியபிள் ஆர் மேபி இட்ஸ் அ நம்பர். எனிதிங் பவர் 0, the answer must be 1, as well as 0 factorial is equal to 1. இது ஒரு டிசிஎஸ் கொஸ்டின். ஐ வில் கிவ் யூ 5x பட் ஐ நீட் 120x அப்படின்னு ஒரு கேள்வி டிசிஎஸ்ல. புரியுதா? நான் வந்துட்டு 5 முட்டையை கொடுப்பேன், உன்னால 120 மாற்ற முடியுமாங்கிறது கேள்வி. அப்போ அந்த முட்டைங்கிறத நீ எந்த மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஹிண்ட். அப்போ 0 ஃபேக்டர் மட்டும்தான் எவ்வளவு? 1. அப்போ 5 0 இருக்குன்னா 5 1. அப்போ 5 ஃபேக்டரியல் இஸ் ஈக்குவல் டு 120. இவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? 5 into 4 into 3 into 2 into 1 தானே ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 120. கிளியர்? இப்போ நம்பர் சிஸ்டத்துக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு,
அது ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அடுத்த கிளாஸஸ் வர்றப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன். கிளாஸஸ்லேயே சொல்லியிருந்தேன்னா நீ 11:30 மணிக்கு கேட்ட பிரேக்கை 10:30க்கே கேட்டிருப்பேன். அதனால தான் உனக்கு தேரியான விஷயத்துக்கெல்லாம் உள்ளே போகாமல் எது நடத்தணுமோ நான் அதெல்லாம் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரியா? கிளியராப்பா? வேற என்ன சொல்லியிருந்தேன்? சைக்ளிசிட்டி முடிஞ்சு, எக்ஸ்போனன்ட்ஸ், கியூப்ஸு, நம்பர் ஆஃப் கட்ஸு சொல்லிட்டேன்னா சர்க்கிள், மற்றதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் சொல்லிடுறேன். மற்றபடி அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், தென் அஸ் வெல் அஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது இல்லாமல் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். புரியுதா? இப்போ அதை பேஸ் பண்ணி நான் உனக்கு ஒரு செலக்டடான சம்ஸ் தரேன். இப்போ நான் உனக்கு முடிச்சிருக்கேன்ல ஒரு சர்டன் நம்பர் சிஸ்டம் கான்செப்ட், இதுக்குள்ளே இருந்து மட்டும் உனக்கு சம் தரேன். இப்போது அதோட ஹெச்எஃப் எல்சிஎம் அப்படிங்கிறது தனியாக ஒரு கிளாஸு, அதை நான் உனக்கு தனியாகவே நடத்துகிறேன். இப்போ ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறதுனால நான் அதையும் இங்கே சொல்லிடுறேன். அப்புறம் நம்பர் ஆஃப் ஜீரோஸோட கான்செப்டையும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 64 × 65 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோவேன். இதோட ப்ராடக்ட் என்னவா இருக்குங்கிறத தாண்டி இதோட யூனிட் டிஜிட் என்னவா மட்டும் தான் இருக்க முடியும்? 0. அப்போ 5ஓட எந்த ஈவன் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் the resultant must be 0. இதை புரிஞ்சுக்க முடியுது இல்லை? 5ஓட எந்த ஆட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் the resultant must be, I mean the unit digit of resultant must be 5. புரியுது இல்லை? இப்போ 5 × 4 20. அப்போ யூனிட் டிஜிட் எப்போதுமே என்ன மட்டும்தான் இருக்கும்? 0. இப்போ இந்த 2 நம்பர் கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ஹியூஜ் நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நிறைய நம்பர் கொடுக்குறான். 35 × 40 × 45 × 50 × 60, இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. இப்போ அந்த 5 நம்பரோட ப்ராடக்ட் வேல்யூ என்ன இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஆனால் ஒரு ஜீரோவையும் இன்னொரு ஒரு ஜீரோவையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப உங்களோட ரிசல்டன்ட் எத்தனை ஜீரோவாக வரும்? ஒரு ஜீரோவையும் இன்னொரு ஜீரோவையும் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன்னா எத்தனை ஜீரோ வரும்? 2 ஜீரோ வரும். கரெக்டு தானே? ஏன்னா 6 5 தான் 30 ஆச்சு. இருக்கிற ஜீரோ 300 மாறிடும்ல. டேய், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ராஜா? எக்ஸ் ஸ்கொயரு 2x-ஆ? ஐயோயோ, அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது? 2x. நான் 100 ஜீரோவை பிளஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் ஒரு ஜீரோல தான் வரும். ஆனால் அதை மல்டிப்ளிகேஷனாக மாத்துறப்ப நான் எத்தனை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அது அத்தனையா மாறும். இப்போ 10 × 10 × 10 3 ஜீரோ இருக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் 3 ஜீரோ தான் வரும். இது டிஃபால்ட் ரூல்ஸ் தானே? அப்போ இந்த ஜீரோவோட நான் எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஆப்வியஸா ஆன்சர் என்ன வருதுங்கிறத தாண்டி என்னோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? கடைசி 3 நம்பர் ஜீரோங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இது 2 மட்டும்தானே, ஐ மீன் இது 2 மட்டும்தானே எனக்கு 5ல முடிஞ்சிருக்கு. நான் 5ஓட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாதானே அது ஒரு ஜீரோல வரும். நான் 5ஓட ஒரு ஆட் நம்பரை பிளஸ் பண்ணால் அது ஆன்சர் என்ன தான் வரும்? 5ல தான் வரும். ஜீரோ வரதுக்கான வேலை இருக்கா? இல்லை. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் நம்பரானது எதெல்லாம் டிவைட் ஆகலாம்? 10ல் டிவைட் ஆகலாம், 1000ல் டிவைட் ஆகலாம். ஏன்னா 3 ஜீரோ வந்துருச்சு இல்லை? என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா 10னா 3 போட்டுடலாம். 100ல் டிவைட் ஆகணும் அப்படிங்கிறத கண்டிஷன் சொல்ல முடியாது. 4 ஜீரோவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 100 டிவைட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே 3 ஜீரோ இருக்கு, தலைவலி. அப்போ நம்மளுக்கு புரியுதா? கான்செப்ட் புரியுதுல என்ன சொல்றேன்ட்டு? இதை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவு many நம்பர் ஆஃப் 5s அண்ட் ஹவு many நம்பர் ஆஃப் 2s அப்படிங்கிறத நீ கால்குலேஷன் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு ஜீரோவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். புரியுதா? புரியல? டே 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதோட ஆன்சர் என்ன வரும்? 10ன்னு வந்துடும். வேலை ஈஸி ஆயிடுச்சா? நான் ஏன் அதை 5 × 4ன்னு போடலை? ஏன்னா 20 வந்துருக்கும். அப்போ அந்த 20ன்னு 2 10 10 கூட பிரிச்சிடலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்படி நான் சொல்லலை. ஒரு இடத்துல ஒரு 5ம் ஒரு 2ம் இருக்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அங்கே உனக்கு எத்தனை ஜீரோ கன்ஃபார்மேஷனாக இருக்குது? ஒரு ஜீரோ கன்ஃபார்மாக இருக்குது. அப்போட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அதுக்குள்ளே எத்தனை 5 இருக்குது எத்தனை 2 இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸை நீ ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம். புரியுதா? புரியுதா? திரும்ப சொல்லவா? இன்னும் புரியல? சரி, ஒரு கொஷின் தரேன், அதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்றியா? இது மதியான சாப்பாடு டைமில்
டேய் நான் திரும்ப மறுபடியும் சொல்லி ஞாபகப்படுத்தி சம்ம சொல்றேன். 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன? அது உடன்பாடு இருக்குல்ல? 100ன்னு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதோட 949ங்கிற ஒரு 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்றேன். அதனால என்ன? என்ன 0க்கு முன்னாடி யாரா இருந்தாலும் என்னது? 0 தான். அப்ப நான் அதோட 0 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 0 தான் வரும். 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஆன்சர் என்னவோ வந்துட்டு போகுது. கடைசியில் 2 0 தான் நிற்கும். 200 மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஆன்சர் தான் வந்துட்டு போகுது. கடைசியில் 2 0 தான் நிற்கும். இது புரிஞ்சுக்க முடியுதுல்ல? இது புரிஞ்சுக்க முடியுதுல்ல? 5ம் 2ம் சேர்ந்தா ஒரு 0 கேரண்டின்னு சொன்னேன். அது உனக்கு புரிஞ்சுச்சா? 5வோட எந்த ஈவன் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். அது உனக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நான் கொஸ்டின் சொல்றேன், எழுதிக்கோ. வாட் இஸ் த ரிமைண்டர்? What is the remainder when 85 multiplication of 87 multiplication of 89 multiplication of 91 multiplication of 95 multiplication of 96? இப்போ இது கஷ்டம் இல்ல, இது தலை சுத்தும் இல்ல. அவன் என்ன கேட்குறான்? வாட் இஸ் த ரிமைண்டர் வென் ஒரு 6 நம்பர் கொடுத்துட்டான். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் தேரம் தெரியும். அன்னைக்கு கீழே என்ன கொடுத்தாலும் அதை நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுறதுக்கு பதிலாக அந்தந்த நம்பரால் அடிச்சு விட்டுருவாங்க தெரியும். அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்? இஸ் டிவைடட் பை 100ன்னு கொடுத்துட்டான். அப்ப நீ இதை விட சின்ன நம்பரா இருந்தா தானே அடிப்ப. அவன் 2 டிஜிட்ல வேல்யூவை கொடுத்துட்டு 3 டிஜிட்டே டிவிசபிள்னு கொடுத்துட்டான். புரியுதா? இப்ப இந்த நம்பர் 100ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 100ஓட ஒரே ரூல்ஸ் என்னது? அந்த நம்பர் 2 0ல முடிஞ்சிருக்கணும், இவ்வளவுதான். இல்ல 4 0ல முடிஞ்சிருக்கணும். கரெக்ட் தானே? இப்ப ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னது? 5ம் ஒரு ஈவன் நம்பரும் மட்டும்தான். இதுல நீ எதை வேணாலும் தெரிஞ்செடுத்துக்கலாம். இப்ப 5ல முடிகிற மாதிரி 2 கான்செப்ட் தான் உங்ககிட்ட இருக்கு. ஒன்னு யாரு? 85. இன்னொருத்தவர் யாரு? 95. புரியுதா? இப்ப இவரை விட்டுரு. நீ 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஆன்சர் 5ல தான் முடியும். கண்டுக்காத. 1 விட்டுரு, 5ல தான் முடியும். 9 விட்டுரு, 5ல தான். ஏன்னா ஆன்சர் ஏதோ வந்துட்டு போகுது. ஆனா எனக்கு தேவை என்னது? 0ல அது முடியணும். அப்ப எனக்கு கான்செப்ட்லாம் பாக்குறப்ப 2 5 வந்து முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் எந்த ஃபைவ் எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப நான் அது எதோட மட்டும் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும்? ஈவன் நம்பரோட மட்டும் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்படி ஒரு ஈவன் நம்பர் இந்த மொத்த சீரீஸ்ல இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இந்த 96ங்கிறத நான் 24 × 4ன்னு பிரிச்சுக்கலாமா? நீ 95 85 ஏதோ ஒன்று எடுத்துக்க. இப்போ 95 மல்டிப்ளிகேஷன் பண்ணனா எந்த டேபிள்ஸ்ல வரும்? 5 எத்தனை வரும்? எவ்வளோ 5 வரும்? இல்லை நீ உனக்கு 95னா 95 எடுத்துக்க, 85னா 85 எடுத்துக்க. 19 × 5 இதை புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ எனக்கு இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் 5 1 இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 4-ஐ நான் 2 2ஆ பிரிச்சுக்கலாமா? அப்போ ஒரு 2 வச்சிருக்கேன், ஒரு 2 வச்சிருக்கேன். இந்த 19 × 5 யாருக்கு? 95க்கு. அப்போ என்கிட்ட ஒரு 5 இருக்கு. ஆப்வியஸா இவரையும் 17 × 5 நான் பிரிச்சுக்கலாம்ல. இந்த 85 இன்னொருத்தர் 5 இருக்காரு, அவரையும் நான் 17 × 5ன்னு பிரிச்சுக்கலாம்ல. அப்ப இன்னொரு 5 வந்துருச்சுல்ல. ஒரு 5ம் 2ம் வந்தா எனக்கு ஒரு 0 கன்ஃபர்மேஷன் தானே. எனக்கு 2 2 2 5 இருக்குன்னா அப்ப எனக்கு 2 0 கன்ஃபர்மேஷன் தானே. அப்ப இந்த 6 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் நம்பர் எதுவா இருந்தாலும் அவரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்னவா மட்டும்தான் முடியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 0ல முடியுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? அப்படி 2 0ல முடிகிறப்ப நான் 100ஆல டிவைட் பண்றேன்னா அந்த நம்பர் டிவைட் ஆகும் தானே. அப்ப ஆன்சர் 0. அவ்வளவுதான். புரியுதா? எழுதிக்கோ. இது புரியலனா சொல்லு, திரும்ப சொல்றேன். ஏன்னா முக்கியமான சம். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த பேர்ல எத்தனை 2 இருக்கு, எத்தனை 5 இருக்குங்கிறத பிரிக்கிறேன். இந்த 5-ஐ 19 × 5 95க்கு எடுத்துக்கிட்டேன். இந்த 5-ஐ 17 × 5 85க்கு எடுத்துக்கிட்டேன். இந்த 96ல இருக்கக்கூடிய 4-ஐ நான் 2 × 2-ஆ பிரிச்சுக்கிட்டேன்.
இந்த 24ஐயே நீ 12 இன்ட்டு 2நோ 6 இன்ட்டு 4நோ பிரிக்கலாம். ஆனால் என்கிட்ட எத்தனை 5 இருக்கு? 2 5 தானே இருக்கு. எனக்கு பேர் தானே தேவை. நம்பர் ஆஃப் 2s வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு 5ம் ஒரு 2ம் பேரில் வேணும். அப்போ எனக்கு எது கிடைச்சதே மொத்தம் 2 5 தான். அப்போ அது 2 2ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப தான் 10 10ன்னு வரும். அப்போ 2 0 எனக்கு கேரண்டின்னு அர்த்தம். புரியுதா? உன் முகரையை பார்த்தா தெரியலையடா. தம்பிகளா தங்கங்களா, புரியலனா சொல்லு, திரும்ப நடத்தினேன். புரிஞ்சவன் யாரும் கோச்சிக்க மாட்டான். நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாத. காசு உனக்கு அவன் கொடுக்கல, நீ தான் ஃபீஸ் கட்டி படிக்கிற. உனக்கு வேணும்னா நீ தான் கேட்கணும். அவன் பாரத்தை அவன் தான் சுமக்கணும். புரியலனா கேட்டுரு. The combinations of 5 and 2 creates 1 0. If you find how many 5s and how many 2s are there in a number, that number of zeros are there in unit digit. இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? எத்தனை 5 இருக்கு எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அத்தனை 0 யூனிட் டிஜிட்ல இருக்குங்கிறது கணக்கு. இப்போ இதே கொஸ்டின்ல 5 4 இருக்கு. இதே கொஸ்டின்ல 2 ஒரு 2 இருக்கு, இல்ல 2 ஒரு 3 இருக்கு அப்படின்னா எனக்கு பேரு தான் வேணும். புரியுதா? அப்ப 5 அதிகமா இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை. அது 2ஓட கொலாபரேட் பண்றது எத்தனை வச்சிருக்கேங்கிறது தான் இங்க தேவை. அப்போ 3 2மே ரிலேட் ஆகுதா? அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து லாஸ்ட் 3 டிஜிட்ல இருக்கும்னு அர்த்தம். புரியுதுல்ல? இப்போ அதான் அது கம்மியா இருக்குன்னு வச்சுக்க. 5 பவர் 12 இருக்கு, இது வந்து 2 பவர் 7 இருக்கு அப்படின்னா எனக்கு 7 zeros தான் கணக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் 5s இருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் 2s இருக்குங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் எனக்கு இருக்குங்கிறது தான் தேவை. புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் ஆரம்பிக்கவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆரம்பிக்கவா? டவுட் இருக்கா? ரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணா என்ன வரும்னு தெரியுமா? என்ன வரும்? ஈவன் நம்பர் வரும். ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? ஆட் நம்பர் வரும். புரியுதா? 7ஓட சைக்ளிசிட்டி என்ன? 4. பிரைம் நம்பரோட கண்டிஷன் என்ன? டிவைடட் பை தி சேம் நம்பர் அண்ட் 1. இது புரிஞ்சுக்க முடியுதுல? 1 ஆட் நம்பரா பிரைம் நம்பரா? ஆட் நம்பரு. 1 என்னது? ஆட் நம்பரு. 0 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பரு. புரியுதா? இண்டிஜர்னா என்ன? மைனஸும் வரணும் 0வும் வரணும். அதுல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? எண்டே இருக்கக்கூடாது. ரேஷனல் நம்பர்னா என்ன? டெஃபினட்டே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கணும். புரியுதா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்பர் ஆஃப் கட்ஸ் 1 அதிகமாகும், n+1. என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? இதே ஒரு ரவுண்டுக்கு எக்ஸாக்டா என்ன இருக்கோ அதுதான் உனக்கு வரும். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்லை. நான் சம்மு சொல்றேன். நான் பண்றேன், நானும் பார்க்குறேன். டேய் தங்கம், ஆக்சுவலா 2011ல இருந்து நீ பார்த்தா சந்தோஷம்தான். நான் உனக்கு ஸ்டார்டிங் கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்பேன். 2011ல இருந்து 2015 வரைக்குமே உனக்கு கேட்ட நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல அதிகமா கேட்கப்பட்டது டிஐ அப்படின்னு ஒரு சாப்டர். டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. அதுல பை சார்ட்ஸ் இருக்கும், லைன் டயக்ராம் இருக்கும், பார் டயக்ராம் இருக்கும். ஆனா இப்ப அது கேட்கறதே கிடையாது. புரியுதா? இந்த 5 இயர்ஸ்ல இந்த டேட்டா இன்டர்பிரேஷனும் வென் டயக்ராமும் மேஜர் ரோல் பிளே பண்ணிச்சு. அப்படியே 2014ல பேங்க் எக்ஸாம்ல சிலாஜிசம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம், சிலாஜிஸோட பேரண்ட் யாருன்னா இவங்க தான். வென் டயக்ராம் தான் இவங்க தான் மெயின் ஆக்சுவலா. இப்ப சிசாட்ல என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டான்? சிலாஜிசம் கேட்க ஆரம்பிச்சிட்டா, வென் டயக்ராம ஹோல்ல வச்சுட்டான். பட் இப்போ மறுபடியும் லாஸ்ட் 3 இயர்ஸா அந்த வென் டயக்ராம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். டீ இவ்வளவு பேர் குடிச்சான், காஃபி இவ்வளவு பேர் குடிச்சான்னு கொண்டு வந்துட்டு இருக்கான். வேற வழி இல்லை அவனுக்கு. புரியுதா? பட் கன்சிஸ்டண்டா 2014ல இருந்து 2024 வரைக்கும் இந்த 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் மேனிட்டரி. புரியுதா? அதுல நம்ம ரொம்ப செலக்டடா லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் எடுத்துப்போம். இப்போ 25 எழுத போறேன், 24 பார்த்தாகணும், 23 பார்த்தாகணும், 22, 21, 20, 19. குறைஞ்சபட்சம் இந்த 5-6 வருஷத்தை நீ பார்த்தே ஆகணும். இந்த கடைசி 2 வருஷம் இருக்கு பாரு, நீ மனப்பாடமாவது பண்ணிக்க. ஏன்னா ரிப்பீட்டேஷன் வரும். அது கேள்விப்பட்டிருக்கு தானே? சிசாட்ல ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் கண்டிப்பா வரும். 2022ல 1000 இதுல கேட்டிருந்தான் பாரு. சிசாட்னு ஒரு பேப்பரே இல்லாம இருக்கும் பாரு மேக்ஸ். அந்த கொஸ்டின்லாம் கேட்டு வச்சிருக்கான்.
புரியுதா? இந்த 2024ல எக்ஸாக்டா 2021ல என்ன கேட்டானோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவன் எண்ணத்தை மட்டும் மாறவே இல்லை, அந்த எவாலுவேஷன் ஆகிறத மாற்றவே இல்லை. 2018ல ஒரு கொஷின் கேட்டிருக்கான், அதை அப்படியே டெவலப் பண்ணி 2019ல கேட்டிருக்கான், அதை அப்படியே டெவலப் பண்ணி 2020ல கேட்டிருக்கான், அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கான். அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுல்ல? நான் உனக்கு சொன்னது 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 5, அதிகபட்சம் நீ 10 பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த 5, 6 விட்டுறாத. ஏன் இந்த 2019 வந்து உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அது ட்ராஜடியில் ஆரம்பிக்கப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ். அது கொரோனா, ரிசல்ட் லேட்டாக வந்துச்சு, மார்க் என்ன போடுறது எது போடுறது, அதனால அந்த 2019 சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி 2020ல் ஆரம்பிச்சு 24 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரியா? நான் ரொம்ப ரேண்டமா ரிவர்ஸ்ல போறேன். 2024லேருந்து இப்படி போறேன் நம்பர் சிஸ்டத்துக்கு. ஆனால் அப்படி கேட்டால் உனக்கு புரியாது. நான் 19லேருந்து வரேன், எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு பாரு. 19ல கேட்ட அதே கேள்வி 20ல கேட்டிருக்கான், ஆனால் அவன் எவ்வளோ அட்வான்ஸ்டாக கேட்டிருக்கான்னு பாரு. 2019 2020 எடுக்கிறேன், அதுலேருந்து பார்த்துக்கோ. தங்கம் இப்போ நான் சொல்கிறேன், நான் உனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல, அதில் எழுதிக்கோ. பட் தயவு செஞ்சு ஒரு சின்ன ஸ்பைரல் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கல, ஒரு 40-50 ருபீஸ்க்கு ஸ்பைரல் இருக்கும் கிளாஸ்மேட்டில், அதை தனியாக வாங்கிக்கோ. ஏன்னா அது 100 தடவை புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அழுப்பாக்காது, எழுது அழுப்பாக்காது. 2019 a printer numbers the pages of a book. A printer numbers the pages of a book starting with 1. அப்போ ஒரு பிரிண்டர்ல என்ன பண்றாங்க, புக்கோட பேஜ் நம்பரை டைப் பண்ண போறாங்க. 1 2 3 அப்படின்னு கன்சியூ டைப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. and users 3089 digits in all. A book starting with 1 and users 3089 3089 3089 digits in all. So how many pages does the book have? இவ்வளவுதான் கேள்வி. How many pages does the book have? உனக்கு புரியணுமேன்னு சொல்றேன். ஒரு சின்ன புக் 20 பேஜ் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புக்குன்னு வச்சுக்கோ. இதை டைப் பண்றப்ப நீ எப்படி டைப் பண்ணுவ? 1, அடுத்தது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த 10 அப்படிங்கிற ஒரு பேஜ் நம்பர் போடுறதுக்கு உனக்கு 2 நம்பர்ஸ் தேவைப்படுது. அப்போ 1 ஒரு தடவை அழுத்துவ, 0 ஒரு தடவை எழுதுவ. அப்போ 10 பேஜ் நம்பரை நீ டைப் பண்றதுக்கு உனக்கு 11 டிஜிட்ஸ் தேவைப்படுது. இது புரிஞ்சுக்க முடியுதா? எகெயின் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ நான் அடுத்த 10 அடிச்சிட்டேன், ஆனால் அது 2 டிஜிட் நம்பர் இல்லை. அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ ஆயிருக்கு? 20. இதில் ஒரு 20, அதில் ஒரு 11. ஆக மொத்தம் 20 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புக்கில் நான் பேஜ் நம்பரை டைப் பண்ணுறதுக்கு நான் 31 டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுக்க முடியுதா? அந்த மாதிரி இந்த புக்கை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு அவன் 3089 டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். புரியுதா? அப்போ அந்த புக்கு எவ்வளோ பேஜில் இருக்கும்? இவ்வளோதான் கேள்வி. கண்டுபிடி பார்ப்போம். சாலிடா 1 நிமிஷம் உனக்கு, அடுத்த 1 நிமிஷம் எனக்கு. சரியோ தப்போ, தோக்குறியோ ஜெயிக்கிறியோ, முதல்ல ஓடணும். ட்ரை பண்ணு, ஆன்சர் வராம கூட சொல்லு. ட்ரை பண்ணு. எனிவன்? நீ வேடிக்கை பார்க்கறதுனால இங்கே எதுவும் மாற போறது இல்லை. ட்ரை பண்ணு, ஆன்சர் தப்பா கூட வரட்டும், தோத்து கூட போ, ஆனால் ட்ரை பண்ணு. ஒரு கொஸ்டினை அணுகிற அளவுக்காவது நம்மளுக்கு ஒரு அந்த அடிப்படை பேஸ்குள்ள இருக்கியாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கும். நடத்திடவா? ட்ரை பண்றியா? நடத்திடவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்கிட்ட நம்பர்ஸோட ஸ்பிளிட் அப்ஸ் உனக்கு தெரியும்.
எத்தனை சிங்கிள் டிஜிட் இருக்கு, எத்தனை டபுள் டிஜிட் இருக்கு, எத்தனை ட்ரிபிள் டிஜிட் இருக்குங்கிறது உனக்கு தெரியும். அப்ப சிங்கிள் டிஜிட்னு பார்த்தா 1ல இருந்து 9க்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 9 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 9 பேஜ் நம்பர்ஸை நீ டைப் பண்றதுக்கு 9 டிஜிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போற. வேலை சிம்பிள். 4, 5, 6ன்னு யூஸ் பண்ண போற. இப்போ 10ல இருந்து 99 வரைக்கும் எத்தனை 2 டிஜிட் நம்பர் இருக்கு? உன்ட்ட 92 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? 10ல இருந்து ராஜா 1ல இருந்து 10 நம்பர் இருக்கு. 10ல இருந்து 20 11 நம்பர் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுல்ல? 10 to 20 10 நம்பர் இல்ல. 11 நம்பர் இருக்கு. 11ல இருந்து 20 தான் 10 நம்பர் இருக்கு. இங்க தான் குழப்பிப்பீங்க. அதுதான் சொல்றேன் நானு. 10ல இருந்து 99க்குள்ள 90 நம்பர் தான் இருக்கு. புரியுதா? இந்த 90 பேஜஸை டைப் பண்றதுக்கு இது 2 டிஜிட்ல. அப்ப நான் 11ன்னு 2 தடவை யூஸ் பண்ணணும். 12க்கு 2 தடவை யூஸ் பண்ணணும். அப்ப எல்லாத்துக்கும் 2 தடவை யூஸ் பண்றேன்ல. அப்ப 90 into 2 எவ்வளவு? 180. புரிஞ்சுக்க முடியுதா? ஆக மொத்தம் நான் மொத்தமா எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கேன்? 3089 3089 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டிஜிட் முடிஞ்சிருச்சா? இப்போ 3 டிஜிட்டுக்கு வரும். அப்ப 100ல இருந்து 999 வரைக்கும் என்கிட்ட மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 900 நம்பர்ஸ் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இதெல்லாம் 3 டிஜிட்ல. இதெல்லாம் 3 டிஜிட்ஸ். அப்ப 3 டிஜிட்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு நான் 3ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆகணும். அப்ப 900 into 3 எவ்வளவு? 2700. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணாலே எனக்கு எவ்வளோ வந்துருச்சு? 3889 டிஜிட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற கணக்கு வந்துருச்சு. ஆனால் எனக்கு மொத்தம் தப்பாக கூட்டியிருக்கணும். ஆமாம், 2889 தெரிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளோ வேணும்? 3089 வேணும். ஐ மீன் அவன் அவ்வளோ டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். ஆக மொத்தம் 999 பேஜ் நம்பர் வரைக்குமே நான் எவ்வளோ டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்? 2889 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ரிமைனிங்னா எவ்வளோ தான் இருக்கு? 3 டிஜிட் எவ்வளோ போட்டணுமா? எனக்கு 3089 இருக்கு. எனக்கு என்ன பெண்டிங் எவ்வளோ தான் இருக்கு? 200 இருக்கு. புரியுதா? 200 இருக்கு. அப்போ நான் இது வரைக்கும் எவ்வளோ பேஜ் டைப் பண்ணி வச்சிருக்கேன்? 999 பேஜை டைப் பண்ணிட்டேன். அதுக்கு 2889 டிஜிட்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டில் எனக்கு இன்னும் 200 டிஜிட் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இப்போ 999க்கு அப்புறம் நான் பண்ணக்கூடியது எல்லாமே எவ்வளவு? 4 டிஜிட்ஸு. அப்போ ஒரு நம்பரை நான் போடுறதுக்கு நான் எத்தனை டிஜிட்ஸை யூஸ் பண்ணுவேன்? 4 டிஜிட்டை யூஸ் பண்ணுவேன். அடுத்த 1001னா 4 டிஜிட்டை யூஸ் பண்ணுவேன். மொத்தமே என்கிட்ட இப்போ எத்தனை நம்பர் தான் இருக்கு? 200 நம்பர் தான் இருக்கு. அப்போ 200 டிவைடட் பை 4 அப்படின்னா என்னால் எத்தனை 4 டிஜிட் நம்பர் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் அடிக்க முடியும்? 50 நம்பர்ஸ் அடிக்க முடியும்னு அர்த்தம். நான் ஏற்கனவே எவ்வளோ அடிச்சு வச்சிருக்கேன்? 999 அடிச்சு வச்சிருக்கேன். இதோட இன்னும் ஒரு 50 ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? அப்போ அந்த புக்கோட பேஜ் மொத்தம் 1049 பேஜ் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு புக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? நான் உனக்கு சொல்றதுனால இது நான் 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். நீ கான்செப்டாக போத்தனா கால்குலேஷன் மட்டும்தான் அதில் வேலையே. புரியுதா? உனக்கு தெரியலங்கிறதையா நான் பண்ணல ராஜா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டால் இப்படி தான் அப்ரோச் பண்ணணுங்கிறது உனக்கு சொல்கிறேன். புரியுதா? சரி, நீ எதையாவது மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தன்னா தலைவலி. நான் கிளாஸ் ரூமுக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே நீ உன் மைண்டை 0வாக இருக்க கற்றுக்கோ. புரியுதா? புக்கு படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா உனக்கு? இல்லையா? யூபிஎஸ்சி புக்கே படிக்க முடியல. ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கும் இங்கிலீஷில். தமிழில் காலை எழுந்தவுடன் தவளைன்னு இருக்கும். நீ இது வரைக்கும் புக்கே படிக்காதவனாக இருந்தால் கூட டைம், ஒரு சின்ன புக்கு தான், குட்டி புக்கு தான். அதிகபட்சம் நீ நீ ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியலனா கூட 5 நாளில் முடிச்சிடலாம். அவ்வளோ சின்ன புக்கு தான் அது ஆக்சுவலாக. இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னா அந்த புக்கை படி, கொஞ்சம் நல்லது. புரியுதா? நேரத்தை நீ எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறத உனக்கு தெரியும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிசல்டண்ட்டாக மாறுதான்னு கேட்டால் மாறாது. அது யூஸ்லெஸ். நேற்று நான் பஸ்ஸில் வந்தேன். என் கூட அவனும் ஒரு பையன் காலேஜ் வராமல் போல. ஒரு 2 hours கிட்ட அவன் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான். அரௌண்ட் 2 hours சாங் கேட்டுக்கிட்டே இருக்கு. புரியுதா? உனக்கு எப்படி மூளை மழுங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ரீல்ஸ் பார்த்தோன்னா 30 செகண்ட்ஸில் ஏதாவது ஒரு காமெடி ரீல்ஸ் ஒன்று வருது.
அடுத்தது எமோஷன்ஸ் வருது, அடுத்தது லவ் சாங்ஸ் வருது, அடுத்தது ஒரு ஃபைட் சீன்ஸ் வருது. அப்போது மூளை ஒரு 30 செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுது, மழுங்கி போயிடும். இப்போ நீ ப்ராக்டிக்கலாக எடுத்துக்குவேன், நீ ஒரு 10 நிமிஷம் சிரிக்கிற, 10 நிமிஷம் அழுகிற, 10 நிமிஷம் கோவப்படுற, அப்போ நீயே அவனை என்னன்னு சொல்லுவ? பைத்தியன்னு சொல்லுவ. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அவன் 30 செகண்டுக்கு வேற வேற எமோஷன்ஸை பிரெயின் தாங்காது. அது என்ன ஆகும், உன்னால் ஒரு டிசிஷன் மேக்கிங் வராது, புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்க தோணாது. 4 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரின்னு நம்புகிற அளவுக்கு உன் மூலம் அடங்கிடும். க்ரியேட்டிவாக யோசிக்கவே முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன்னு அப்படியே நம்பிடுவேன். நீ இப்போ நான் என்ன சொன்னாலும் நம்புவேன். இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு பிரதமர் மாறிட்டான்னு சொல்லணும், அப்படியே சார் நான் போய் பார்க்குறேன் சார். ரொம்ப உனக்கு எப்போ எலெக்ஷன் வைப்பான், எப்போ அது வரும், எந்த புரிதலுமே உனக்கு இருக்காது. ஜாகிரஃபியில் படிச்சிருவேன், விண்டர் சீசனு சம்மர் சீசன் அது எந்தெந்த மாதம் வரும்னு கேட்டால் உனக்கு தெரியாது. புரியுதா? அடிப்படை மழுங்கிறதுக்கான முதல் ரீசன் நீ கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது. பர்சனல் அட்வைஸாகவே எடுத்துக்கோ. அது எந்த அளவுக்கு தள்ளி ஓரம் வைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. காலையில் எழுந்திரிச்ச முதல் 1/4 மணி நேரம், நைட்டு தூங்குற அடுத்த லாஸ்ட் 1/4 மணி நேரம் உனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நல்லது. இதுதான் அந்த புக்கில் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அவன் 1/2 அன் ஹவர்னு சொல்லியிருப்பான், உன் ஏஜுக்கு நான் 1/4 மணி நேரம்னு சொல்கிறேன். நீ காலைல கண் முழிச்ச முதல் 1/4 மணி நேரம் நீ இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் தொடாமல் உனக்குன்னு ஒரு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோவேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறதோ, ஒரு 5 நிமிஷம் உன்னை நீயே ரசிக்கிறதோ, இல்லை நீ விண்டோவை திறந்து ஏதோ ஒன்று பார்க்குறதோ, படத்தில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்று, முதல் 1/4 மணி நேரம் நீ இந்த மனுஷ பைய கூடயோ இந்த கேட்ஜெட்ஸ் கூடயோ இல்லாமல் உனக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தை ஒதுக்கு. அதே மாதிரி நைட்டு தூங்குற 1/4 மணி நேரம் நீ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுவியோ, இல்லை உன்னோட புக்ஸ் படிக்கிறியோ, இல்லை பாட்டி கேட்கிறியோ, ஏதோ ஒன்றால தப்பாக கிதார வச்சுட்டு இருப்பேன் தெரியுமா? ஏதோ ஒன்று கடைசி தூங்குற 1/4 மணி நேரம் உனக்கானதாக இருக்கணும். ஏன்னா நீ யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக போகிற டைம் ராஜா, அது நீ அங்கே தான் இருப்ப. நீ தூங்கிட்டேன்னா உன் மொத்த பிரெயின் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஹார்ட் பம்ப் ஆகிட்டு தான் இருக்கும், பெட்டு செட்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ அந்த அடுத்த 7 மணி நேரம் எங்கே போகிறேன்னே தெரியாது, அதுக்கு விடத்தேனாலும் கிடைக்காது. நீ ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக போகிற, ப்ளசண்ட்டாக போய் படு. திட்டிலடா நாளைக்கு உன் சைக்கிள் காற்றை பிடிங்கி வரண்டான்னு வெஞ்சன்ஸோடய படுத்தன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஒன்றுமே இருக்காது. ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கோ. காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வேலை அதுதான். இன்னைக்கு நான் உன்னை திட்டினாலோ, சம் ஒழுங்காக படிக்கிறனாலோ, கிளாஸஸ் கவனிக்கனாலோ அது நீ மைண்டில் கேரி பண்ணிக்க கூடாது. அடுத்த நாள் வர்றப்ப 0வா வர்றதுக்கு பழகிக்கோ. நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் தெரியுமா, 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் தெரியுமா, நான் இந்த காலேஜில் இந்த டிகிரி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உள்ளே வர்றப்ப 0வா வா. அப்போ தான் நான் சொல்கிறதே ஃபில் பண்ணிட்டு போக முடியும். நீ வர்றப்பவே ஒரு வெயிட்டேஜோடு வந்தேன்னா ஒன்றும் கேரி ஆகாது. புரியுது? இந்த கிளாஸுக்குன்னு இல்லை, எல்லா கிளாஸுக்கும் தான் சொல்கிறேன். புரியுதா? சம்முக்குள்ளே போவோமா? இது புரிஞ்சா? மொத்தம் எத்தனை பேஜ் நம்பர் இருக்கு அந்த புக்கில்? இப்போ இந்த மாதிரி சம்மு கொடுத்தா நீ போட்டுருவ, அதானே? சரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 2019ல் இவன் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சான். இது 2024 வரைக்கும் எப்படி வந்திருக்குங்கிறத நான் உனக்கு சொல்றேன். புரியுதா? நம்பர் 136, நம்பர் 136 இது எல்லாமே 2019 தான் ராஜா. The number 136 is added to the another 3-digit number 5B7. Number 136 is added to the another 3-digit number 5B7. And the sum is 7A3. 7A3. இப்போ நான் கொஸ்டின்ஸ் அப்புறம் கேட்குறேன், லாஜிக்காக இப்போ இந்த கொஸ்டின் அணுகுவோம். 6 + 7 என்ன? 13. அப்போ 3 இங்கே இருக்கு. அப்போ கண்டிப்பாக எனக்கு கேரியில் யார் இருக்கா? 1 இருக்கு. 5 + 1 என்ன? 6. ஆனால் எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 7. அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரை நான் ப்ளஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல 1 கேரி ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ 3 + 1 4 தானே? 3 + 1 4. 4ஓட 5 கூட்டினா 9. சிங்கிள் டிஜிட் தான். ஆனால் எனக்கு என்ன ஆகணும்? அது கேரி ஆகணும். அப்போ கண்டிப்பாக இந்த பிங்கிற நம்பர் என்ன மட்டும் இல்லை, 5 மட்டும் இல்லைங்கிற கிளாரிட்டி உனக்கு இருக்கணும். இது புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றான்னா, தட் ஆன்சர், அதாவது இந்த 7A3ன்னு ஒரு ஆன்சர் இருக்குல்ல, இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 3 அப்படின்னு சொல்றான். எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 3 அப்படின்னு சொல்றான்.
இப்போ உனக்கு இங்க யார் வரணும்? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வரணும். அப்போ ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகணும்னா அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னவா இருக்கணும்? 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா இருக்கணும். புரியுதா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? the only possible value of b is what அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ஏங்கிற இடத்துல எந்த நம்பர் மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது அவனோட கேள்வி. யோசிச்சு பாரு. புரியுதா? இப்ப 7 + 3 என்ன வந்துருச்சு? 10 வந்துருச்சு. புரியுதா? இப்போ 1 எனக்கு 12 வந்து டிவைட் ஆகும். அடுத்தது 15 டிவைட் ஆகும். அடுத்தது 18 டிவைட் ஆகும். இது புரிஞ்சுக்க முடியுதா? இது புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல 1 எனக்கு 2 வரணும், இல்ல 5 வரணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் சாரி இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் 10 வந்துருச்சு. 10 அப்படிங்கிற நம்பர் இருக்கு தங்கம். இப்ப ஏங்கிற இடத்துக்கு ஒரு ஆள் தேவை. ஆனா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகணும். இந்த இடத்துல சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் போட முடியுது. அப்போ 1 அது 12ஆ இருக்கணும். அப்போ 2 நான் ப்ளஸ் பண்ணி இருந்திருக்கணும். 15ஆ இருக்கணும். 5 ப்ளஸ் பண்ணி இருந்திருக்கணும். 18ஆ இருக்கணும். 8 ப்ளஸ் பண்ணி இருக்கணும். இது மூணுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் தான் இந்த இடத்துல இருக்கணும். இது புரிஞ்சுக்க முடியுது இல்ல? இல்ல திரும்ப சொல்லவா? ரிசல்டன்ட் 3ஆல டிவைட் ஆகணும். ரிசல்டன்ட் 7a3ன்னு கொடுத்துருக்கான். 3யோட ரூல்ஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3ல டிவைட் ஆகணும். அப்ப அந்த 3 நம்பர்ல 2 நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 7 + 3 10ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 10ஓட ஏவை கூட்டினா அது 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா 12, 15, 18 தான் பாசிபிள். 10 ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த 2, 5, 8 தான் உனக்கு ஆன்சரா இருக்க முடியுங்கிற கண்டிஷன்ஸ் உனக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல 2 வரணும்னா இங்க யாரா இருக்க முடியும்? 8. ஏன்னா 1 + 3 வந்து 4. அப்ப பிங்கிற நம்பர் என்னவா இருக்கலாம்? 8 இருக்கலாம். அப்ப 8 + 1 9, 9 + 3 12. அப்ப இந்த இடம் 2 ஆயிடும், இந்த இடம் 1 ஆயிரும். ஆன்சர் 7 2 3ன்னு வந்துடும். 3 டிவைட் ஆகுது. இப்போ 5ன்னு போடணும்னு வச்சுக்க. இந்த இடத்துல 5 இருக்கணும்னா இவர் என்னவா இருக்க முடியும்? 1 வந்தாலே போதும். இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் 5 வரணும்னா இங்க 1ஆ இருந்தாலே போதும். ஆனா எனக்கு கேரி வராது. எனக்கு கேரி வராது. அப்போ 15 எனக்கு ரிஜெக்டட். இப்போ 18 இந்த இடத்துல 8 வரணும்னா இங்க எனக்கு 4 வந்தாலே போதும். ஆனா எனக்கு கேரி வராது. அப்போ இது மட்டும் தானே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த பி என்னவா மட்டும் தான் இருக்க முடியும்? 8ஆ மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ ஆன்சர் 8ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுது இல்ல? எழுதிக்கோ. புரியலன்னா கேட்டு எத்தனை தடவை நடத்துறேன். கூட்டமா கேட்க கூச்சமா இருந்துச்சுன்னா 2 மணி கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் 1/2 மணி நேரம் இங்கே தான் இருப்பேன். டவுட் வேணா வெளில வந்து கேட்டு. இந்த கொஷின்ஸை இன்ட்டு மார்க் போட்டு வச்சிருக்க. இது 2019 தான் இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். இது அடுத்த வருஷம் எப்படி எவால்வ் ஆயிருக்குங்கிறத நான் உனக்கு சொல்றேன். டவுட் இருந்தா கேட்டிருப்பா. உனக்கு இப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டு ரெடி தம்பிகளா கவனி. நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டு 2022ல கேட்டான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்தல. இப்ப 2019 எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிருக்கா? கொஸ்டின் எழுதிக்கோ. How many zeros are there? நான் சொல்றதெல்லாம் 2019 தாங்கங்களா? How many zeros are there at the end of the following product? How many zeros are there at the end of the following product? One, multiplication of 5, multiplication of 10, multiplication of 15, multiplication of 20, multiplication of 25, multiplication of 30, multiplication of 35, multiplication of 40, multiplication of 45, multiplication of 50, multiplication of 55, multiplication of 60. இது 2019. யோசிச்சு பாரு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவை அந்த கொஸ்டினை பார்க்குறவன் வேலை மெனக்கெட்டு பெருக்கிட்டு உட்காந்துருப்பான். நான் அப்போதானே முதல் தடவை பார்க்குறான், வேற வழியில எல்லாம் அவனுக்கும்.
பட் உனக்கு இதோட ரூல்ஸ் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஹவு many செட் ஆஃப் பேர்ஸுங்கிறத நீ கண்டுபிடிச்சனா வேலை ஈஸி. அப்போ இந்த மொத்த காம்பினேஷன்ஸ்குள்ள எத்தனை 5 இருக்கு, எத்தனை 2 இருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதான் உன் வேலை. கண்டுபிடி பார்ப்போம். மொத்தம் 13 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 13ல 1 எக்ஸப்ஷன் தூக்கி ஓர வச்சிரு. அது ஒன்னோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 1 தான். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்லையும் எத்தனை 5 இருக்கு, எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடி. இங்க பாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஒரு 5 இருக்கு, இதுலயும் ஒரு 5 தான் இருக்கு, இதுல 2 5 இருக்கு. ஏன்னா 5 ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறோம். 5 5 சார் 25. இதுல ஒரு 5 தான் இருக்கு, இதுலயும் ஒரு 5 தான் இருக்கு, இதுலயும் ஒரு 5 தான் இருக்கு. வேலை முடிஞ்சிருச்சுல்ல? நம்பர் ஆஃப் 5s உனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜீரோஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள எத்தனை 5 இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு வை. 1 2 4 5 6 7 மொத்தம் 7 5 வந்து டைரக்டா 5லே கிடைச்சிருச்சு. புரிஞ்சுக்க முடியுதா? திரும்ப சொல்லவா? ஒரு 5. இது 7 5s ஆர் 35, 5 எடுத்துக்கிட்டேன். 9 5s ஆர் 45, 5 எடுத்துக்கிட்டேன். 7 5s ஆர் 9 5s ஆர் 45, 11 5s ஆர் 55, 5 எடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த 11ஐயும் 9ஐயும் எடுத்துக்கல? அது தேவையில்லை. ஏன்னா 5ஓட நான் எந்த ஆட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அது 5ல தான் முடிய போகுது. அது எனக்கு தேவை கிடையாது. புரியுதா? புரியலையாடா? மறுபடியும் புரியலையா? டேய் 5பா, ஒரு 5 இருக்கு, அங்க 15. அப்ப 15குள்ள எத்தனை 5 இருக்கு? 3 × 5ன்னு ஒரு 5 தானே வச்சிருக்க. ஒரு 5 தான் அதுக்குள்ள இருக்கு. அப்ப ஆன்சர் 1. அடுத்து 25ல 5 × 5, அப்ப 2 5 வச்சிருக்க. அடுத்து 35, 35ல 7 × 5, ஒரு 5 தான் வச்சிருக்க. 45ல 9 × 5, ஒரு 5 தான் வச்சிருக்க. 55ல 11 × 5, ஸோ ஒரே ஒரு 5 தான் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுல்ல? இப்போ டைரக்டா 5லேருந்து அப்படியே 5 எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த 5லேருந்து எடுத்த 5 எத்தனை இருக்கு? 1 2 4 5 6 7 வந்துருச்சு. அப்போ எனக்கு ஒரு 7 2 கிடைச்சிட்டாலே எனக்கு கடைசியில் 7 0 இருக்கிறது தெரிஞ்சு போயிட போகுது. இது இல்லாமல் இந்த ஹோல் நம்பர்ஸ் இருக்குல்ல, இதில் எத்தனை 5 இருக்குங்கிறத பிரித்து பார்ப்போம். இப்போ நான் 5ல முடிஞ்சிருக்கிறத முடிச்சிட்டேன். இப்போ ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 10 அப்படின்னா இதை நான் 5 × 2ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து யார் இருக்கா? 20. இதை நான் 5 × 4, அந்த 4ஐயுமே நான் பிரித்து 2 × 2ன்னு பிரிச்சுக்கிறேன். அடுத்தது 30. 30ஐ 5 × 6, அந்த 6ஐ நான் 2 × 3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகே தானே? அடுத்தது 40. இந்த 40ஐ 5 × 8, நான் அந்த 8க்கு பதிலாக நான் 2³ அதாவது 3 தடவை 2 போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது 50. 50ஐ 25 × 2ன்னு தான் பிரிக்கணும். அந்த 25ஐ நான் 5 × 5ன்னு பிரித்து வச்சுக்கிறேன். 5 × 5 × 2. அடுத்தது 60. இதை 5 × 12 தான் பிரிக்கணும். நான் அந்த 12 எப்படி பிரிச்சுக்கிறேன்? அதான் 4 3s ஆர் 12 தானே. அப்போ அந்த 5 × 3 × 2 × 2 இவ்வளோதானே. இப்போ நம்ம ஏற்கனவே எத்தனை 7 கண்டுபிடிச்சு, எத்தனை 5 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7. இப்போ இங்கே எத்தனை 5 இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5 6 7. இங்கே நம்ம கண்டுபிடிச்சு வச்சது 7. 7 + 7 எவ்வளவு? 14. அப்போ 5ஓட கவுண்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2க்கு வருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே எங்கேயுமே 2 வரல. அப்போ இங்கே 10 இருக்கிறத கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இது 5^14, இது 2^10. 5 எக்ஸஸாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை பேர். அப்போ எத்தனை பேர் எனக்கு இருக்கு? 10 பேர்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரிசல்டன்ல கடைசியில் 10 zeros முடிஞ்சிருக்குங்கிறது ஆன்சர். புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? எழுதி வச்சுக்கோ. புரியலனா கேளு. கேள்வி கேட்கறது கூச்சப்படாத, எத்தனை தடவை வேணாலும் கேட்டுரு. புரியலப்பா. 14 எத்தனை 5 இருக்குங்கிறத எண்ணிருங்க. மொத்தம் 14 5 இருக்கு, 10 2 இருக்கு இந்த மொத்தத்துலையும்.
2020. How many integers are there in between 1 to 100? How many integers are there between 1 to 100 which have 4 as a digit, but not divisible by 4? Concept புரியுதா? How many integers are there between 1 to 100 which have 4 as a digit but not divisible by 4? அப்போ 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 4 இருக்குங்கிறது உனக்கு தெரியும். 20 4s தான் இருக்கு. அது என்னங்கிறது எடுத்து எழுது. ஃபர்ஸ்ட் எடுத்து எழுது. 4 14 24 34ன்னு 4 டிஜிட்டா கொண்ட நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணு. இதுல 4ஆல டிவைட் ஆகாத நம்பரை தூக்கணும். அது ரிஸ்க். அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, எதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணு. இப்ப 4ல டிவைட் ஆகுமா, அதை கேன்சல் பண்ணிடு. 14 ஆகுமா, ஆகாது, வச்சுக்கோ. 25 ஆகுமா, கேன்சல் பண்ணிடு. 24 ஆகும் தான், நான் கேன்சல் பண்ணிடு. மொத்தம் 20 4 சொல்லிட்டேன். அதை நீ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்ட. அதுல 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடியதை கேன்சல் பண்ணி விட்டுரு. ஆன்சர் 12. அவ்வளோதான். இதில் ஏதாவது சிரமம் இருக்கா உனக்கு? இவ்வளோதான் சிசெட் கேள்வி. ஆனால் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புரிதல் வேணும். அதுக்கு கிளாஸ் நோட்ஸ் மேனிட்டரி. நீ எந்த அளவுக்கு எழுதி அதை உள்வாங்கிக்கிறியோ வேலை கொஞ்சம் ஈஸி. சரி, நான் எகெயின் சொல்லிட்டேன். அடுத்து நான் எத்தனை கிளாஸ் ரொம்ப கம்மி ஷார்ட் பீரியட் தான் நம்மகிட்ட இருக்கு. அதில் நான் நடத்த வேண்டியதை நடத்தி முடிச்சிருவேன். அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறியா அப்படிங்கிறது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதுக்கான எஃபர்ட் நீ போட்டேன்னா அதோட ரிசல்ட் உனக்கு வந்துடும். ஓகே தானே தம்பி? போட்டியா தம்பிங்களா? போட்டிங்களா? அம்மாடி போட்டிங்களா? இந்த பார், மணி 1 தாண்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், முடிச்சிடலாம். கொஞ்சம் பிரிஸ்காரு. அது மேலேருந்து வேற பாக்குறேன்னா உங்க கண்ணில் ஒரு பிரகாசம் தெரியுது இல்ல, அதனால நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இருக்கு, வேற எதுவும் இல்லை. An 8-digit number 42524746B. இதே மாதிரி ஒரு ஏபி கொடுத்து 2019 என்ன கேட்டிருந்தான், டிவிசிபிள் பை 3 கேட்டிருந்தான். இப்போ அதே அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பெரிய நம்பர் 8-digit நம்பரை கொடுத்துட்டு leaves the remainder 0ன்னு சொல்லிட்டான். an 8-digit நம்பர், அந்த நம்பர் இதுதான் 4252746. அந்த கடைசி யூனிட் டிஜிட் அன்னோனாவே இருக்கு. சரியா? leaves remainder 0 when divided by 3. போன வருஷமும் அதே டிவைட் பை 3 தான், ஆனால் 3-digit நம்பர். இந்த வருஷமும் டிவைட் பை 3 தான், ஆனால் 8-digit நம்பர். புரியுதா? ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் பாசிபிள்? அப்போ அந்த பிங்கிற இடத்துல எந்தெந்த நம்பர்லாம் இருந்துச்சுன்னா அது 3ஆல டிவைட் ஆகிறப்ப ரிமைண்டர் 0 வருங்கிறது கேள்வி. என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 7 டிஜிட்டை சம், ஏன்னா 3 டிவிசிபிள் ரூல்ஸ் உனக்கு தெரியும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னா the whole number is divisible by 3. அப்போ ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 7 நம்பரை பிளஸ் பண்றதோட சம் என்ன? 30. புரியுதா? இப்போ அப்போ 30க்கு மேலே இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பிங்கிறது சிங்கிள் டிஜிட் நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னு பார்த்தா பாசிபிலிட்டி என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 30 பாசிபிள் தான். கரெக்டா? 30 பாசிபிள் தான். அந்த இடத்துல என்ன இருக்கலாம்? 0 கூட இருக்கலாம்.
இதே அந்த இடத்துல 3 இருந்துச்சுன்னா 33, 6 இருந்துச்சுன்னா 36, 9 இருந்துச்சுன்னா 39. அப்போ 4 பாசிபிள் தான் உன்னோட ஆன்சர். புரியுதா? பாதி பேர் அந்த 30 விட்டுருவேன், அதனால தான் சொல்றேன் நான். 0 இருந்தாலுமே 30 தானே வரப்போகுது, அப்போ 13 டிவைட் ஆகும் தானே. அப்போ 4 பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் பீஸ் ஆர் அக்செப்டபிள். அவ்வளோதான். இப்போ நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எந்த சம்முக்குமே பேசிக்ஸ் தேவையே இல்லை. ஐ மீன் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு ஒரு கோர் உனக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இந்த கோர்லாம் எங்க இருக்கு? 6வது 7வது என்சிஆர்டி புக்கில் இருக்கு. நீ நம்ம படிக்கக்கூடிய பாடம் 6வது 7வது புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா சார்? அப்போ அந்த 6வது 7வது மாதிரியே நான் 8 9 10ஐயும் முடிச்சிட்டேன்னா இந்த சிசெட் முடிச்சிடுவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூபிஎஸ்சி படிக்கிறவர்களுக்காகவே அச்சடிக்கப்பட்ட புத்தகம் அல்ல என்சிஆர்டி. புரியுதா? 6வது 7வதுனா என்னது? 10 வயசு 11 வயசு பையன் பொண்ணுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதுதான் அதுல இருக்கும். நீ அந்த புக்கை ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்றதுனால அதை போய் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கோர் கான்செப்ட் நீ எங்க போனாலும் கோர் கான்செப்ட் தான், இது மாறாது. சரியா? இப்போ அடுத்தது, how many triplets x, y, z satisfy the equations? How many triplets x, y, z satisfy the equation x plus y plus z is equal to 6? இவ்வளவுதான். கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டான். அப்போ நம்மளுக்கு என்ன வராது? இங்கே 0வும் வராது, மைனஸ் இன்டீஜர்ஸும் வராது, வெறும் ப்ளஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ XYZல எந்தெந்த நம்பர்லாம் போட்டேன்னா இதை மூணுத்தையும் கூட்டுறப்ப எனக்கு 6 வரும். இவ்வளோதான் கண்டிஷன். அதான் அந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 1 2 3க்கு பதிலாக 2 1 3ன்னு போட்டாலும் தானே 6 வரும். அந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி இருக்குங்கிறத அவன் கேட்குறானே. 30 seconds is more than enough for this sum. உன்னோட ஆப்ஷன்ஸில் 4 5 9 10 4 5 9 10 இந்த ரேண்டமா கொலசாமி திருட்டு ஏ போடுற பி போடுற மாதிரி சொல்லக்கூடாது. ஆக்சுவலா பாசிபிள் என்னங்கிறத பாரு. How many natural numbers are possible to satisfy the equations? The resultant is equal to 6. 6 ஒரு தரம் 9. ஆன்சர் 10. எல்லாத்துக்கு மேல இல்ல. 10 தான். அந்த கடைசியில 2 2 2 ஓட்டிட்டீங்களா? ரைட்டு. நீங்க 9ன்னு சொல்றப்ப யோசிச்சேன் நான். சரி, நம்ம போட ஆரம்பிச்சலாமா? ஆன்சர் 30 செகண்ட் சொன்னா 15 செகண்ட்ல ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 1 2 3 அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் அப்படின்னா நான் ஒன்ன ஸ்டாட்டிக் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு நீ எந்த கண்டிஷன்ஸ் அது எழுதுறங்கிறது ரொம்ப முக்கியம். நீ ரேண்டமா போட்டேன்னு வச்சுக்குவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ நீ எழுதினாலும் ஆன்சர் வரும், ஆனால் இதை பழகிக்கும். ஸோ ஒன்று டிஃபால்ட்டாக வச்சிட்டேன்னா 3 2ன்னு போடலாம்ல, அப்போ ஒரு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 1 3 அப்படின்னு போடுறேன்னா நான் 2வை ஸ்டாட்டிக்காக வச்சிட்டேன்னா 3 1ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி தானே. அடுத்தது 3 1 2 ஒரு பாசிபிலிட்டினா 3யை ஸ்டாட்டிக்காக வச்சிட்டேன்னா 2 1ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. முடிஞ்சிருச்சா? அப்போ அந்த 1 2 3யை பயன்படுத்தி 6 தான் பண்ண முடியும். நம்ம 6த்தையும் பண்ணியாச்சு. வேற யார் யார் இருக்கலாம்? அவர் ரொம்ப தெளிவா இது மூணுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்னு அவர் சொல்லவே இல்லை. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டே. நீயே அஷ்யூம் பண்ணிக்க கூடாது, ஐயோ வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது, நீயே அஷ்யூம் பண்ணிக்கூடாது. அவனா இது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்னு சொல்ற வரைக்கும் அது சேம் நம்பரா கூட இருக்கலாம். அப்ப 2 2 2 ஒரு பாசிபிள். அடுத்தது 1 4 1 ஒரு பாசிபிள். 1 1 4 பாசிபிள். 411 ஒரு பாசிபிள். புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப 6 + 3 10, சாரி 9, 9 + 1 10, மொத்தம் 10. இதுல பாதி பேர் 400 கூட வரலான்னு யோசிப்பேன். அதனாலதான் அவன் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டான், 0 வரக்கூடாது. கிளியரா? இதுக்கு ஏதாவது உனக்கு தேவைப்படுதா? எதுவும் இல்லை. ஆனா இதெல்லாம் சிசாட் கொஸ்டின்ஸ் தான். சிசாட் கொஸ்டின் ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத உன் மண்டக்குள்ள விதைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது கஷ்டம் தான். இந்த மாதிரியான பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வேலை ஈஸி ஆயிடும்.
இந்த பசில்ஸ்லாம் தவளை கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜா? இந்த கிணத்துல இருந்து தவளை எகிரும், திரும்ப கீழே விழும். அது பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. 5 அடி ஏறினா 3 அடி சறுக்குன்னு ஒரு கதை இருக்கும்ல. இப்போ நார்மலாக பார்த்துக்க, ஒரு 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 எக்ஸாம்பிள் வச்சுக்க. ஒரு கிணறு வந்து 10 அடி இருக்கு. அந்த தவளை வந்து 3 அடி ஜம்ப் பண்ணா 1 அடி சரிக்கிறோன்னு வச்சுக்கோவேன். அப்போ ஒரு ஜம்புக்கு அதை அச்சீவ் பண்ண ஹைட் எவ்வளவு? 2 தான். இது புரிஞ்சுக்க முடியுதுல்ல? இப்போ கேள்வி, இப்போ இந்த 10 அடி கிணத்தை எத்தனாவது ஜம்ப்ல அது வெளில வந்திருக்கும்? இவ்வளவுதான் கேள்வி. ஆன்சர் சொல்லு பார்ப்போம். அதுதான் லாஜிக்கா பாருங்கிற நான். டக்குன்னு உனக்கு ஒரு ஒரு விஷயம் ஆன்சர் வருதுன்னா அது சீசார் கொஸ்டினே இல்லை. அது மைண்ட்ல வச்சுக்க. அப்படி அவன் எடுக்கவே மாட்டான். எவ்வளவு ஒன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு ஒன்மத்தை கக்குவான். 6, 5 வேற. ஃபர்ஸ்ட் ஜம்ப். என்னது? ஃபர்ஸ்ட் ஜம்ப். இந்த ஃபர்ஸ்ட் ஜம்புக்கு தலைவர் 3க்கு வந்திருப்பாரு, ஆனா 2ல தான் நிப்பாரு. இப்ப 2வது ஜம்ப். 2ல இருந்து 5க்கு போவாரு, ஆனா திரும்ப எங்க வந்து நிப்பாரு? 4ல தான் நிப்பாரு. இப்ப 3வது ஜம்ப். 4ல இருந்து 7க்கு போவாரு, ஆனா எங்க தான் நிப்பாரு? 6ல தான் நிப்பாரு. இப்ப 4வது ஜம்ப். 6ல இருந்து 9க்கு போவாரு, ஆனா எங்க தான் நிப்பாரு? 8. இப்ப 8ல இருந்து அடுத்த ஜம்புக்கு வெளியே போயிடுவாரு. புரியுதா? அப்ப அவர் அச்சீவ் பண்ண ஜம்ப் எவ்வளவுனா 4. 5வது ஜம்ப்ல அவர் எங்க போயிடுறாரு? வெளில போயிடுறாரு. இது புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இது எந்த கான்செப்ட்ல வரும்? அந்த ரவுண்டுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னல, எக்ஸாக்டா அவன் எத்தனை ஜம்ப் இருக்கானோ அதை டிவைட் பண்ணனா வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஜம்புக்கு அவன் 3ல போய் 1 சறுக்கிறான்ல, அப்ப அவன் அச்சீவ் பண்ணது எவ்வளவு? 2 தான். மொத்தமே 10 அடி கிணறு தான். அப்ப 5வது ஜம்புக்கும் வெளியே போயிடுவான்னு அர்த்தம். புரிஞ்சுல? 10/2 5 இவ்வளவுதான். ஏதாவது குழப்பம் இருக்கு அதுல? ஏதாவது குழப்பம் இல்லைல்ல? ஏன்னா சீசர் கேள்வி கேட்டிருக்கான், அதனால தான். இப்போ 2019, 20ல ஒண்ணு கேட்டானா, அது இப்ப அடுத்த வருஷம் எப்படி கேட்டிருக்கான் பாரு. வாட் இஸ் த ரிமைண்டர் when 51 into 27 into 35 into 62 into 75 is divided by 100ன்னு கேட்டான். புரியுதா? திரும்ப 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 நம்ம இதே மாதிரியான சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்கறான், இல்ல ரிமைண்டர் கேட்கறான். புரியுதா? இதுல இருக்கிற நல்ல விஷயம் என்னது? டிவைட் பை 100ன்னு கொடுத்துட்டான். அப்போ ஒரு நம்பர் 100ல டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் மஸ்ட் பி 0. இப்போ அவன் டிவைட் ஆகுதா ஆகலையான்னு கேட்கல, எத்தனை 0 இருக்குன்னு கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ரிமைண்டர்னு கேட்டிருக்கான். அப்புறம் இதுக்கு இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்? வி ஜஸ்ட் ப்ராடக்ட் த யூனிட் டிஜிட்ஸ். 5 into 2, 10 into 5, 50. 50 into 7, 350. 350 into 1, 350 தான். அப்போ அதோட ஆன்சர் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், கடைசி ஆன்சர் என்னவா இருக்க போகுது? 15 இருக்க போகுது. இப்போ ஒரு நம்பர் 100ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் என்னவா இருந்திருக்கணும்? 0ன்னு இருந்திருக்கணும். அப்ப அது 300ன்னு இருந்துச்சுன்னா டிவைட் ஆகியிருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன இருக்கு? 315 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன வந்திருக்கும்? 50. அவ்வளவுதான் ஆன்சர் இந்த கொஸ்டின். இது 2021. So the remainder of the sum is வந்து 50. இப்ப 2021 நம்ம 2021 முடிச்சிரும்னு நினைக்கிறேன். 2021, 22, 23 தான். இந்த 3 வருஷம் தான், 10 கேள்வி தான். இது 2021 இப்ப நான் சொல்றதெல்லாம். Integers are listed. போன தடவை 3த்தையும் கூட்டினா 6 வரணுங்கிற ஒரு கான்செப்ட் கேட்டானா, அண்ட் தென் அதுக்கு போன வருஷம் 1லேருந்து 100க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சு கேட்டானா, இப்போ 2021 கேட்டிருக்கான் பாரு. Integers are listed from 700 to 1000. Integers are listed from 700 to 1000. அப்ப எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா 700 அடங்கும், 1000 அடங்குங்கிறது கணக்கு. In how many integers is the sum of the digits 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். In how many integers is the sum of the digits 10? இந்த கொஸ்டின் வச்சு புரிஞ்சுக்க முடியுதா உன்னால?
700ல இருந்து 1000 குள்ள இருக்கக்கூடிய நம்பரை நீ ஷார்ட் லிஸ்ட் பண்ணனா அதோட டிஜிட்ஸை ப்ளஸ் பண்றப்ப உன்னோட ஆன்சர் 10 வரணுங்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் 721 எடுத்தனா ஆன்சர் 10, 712 எடுத்தனா ஆன்சர் 10. புரியுதா? அந்த மாதிரி 10 வர்றதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை? இவ்வளவுதான் கேள்வியே. ஆனா கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியல. அதான் சிசெட். அவன் டைரக்டாவே கொடுக்க மாட்டான், சுத்தி வளைச்சு தான் கொடுப்பான். ஆன்சர் 30 செகண்ட்ஸ். 10 கடல்லே இல்ல, ஆப்ஷன்லே இல்ல. How many integers is the sum of the digit 10? இவ்வளவுதான் கேள்வியே. நீ ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல எதுவும் இல்லை. எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ரேண்டமா எடுக்காதன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 700க்கு வா. அப்ப 7 டிஃபால்ட்டா வச்சேன்னா 7ஓட எதை கூப்பிட்டா உனக்கு 10 வரும்? 3. அப்ப அந்த 3க்கான பாசிபிலிட்டி என்ன? 1 2. அடுத்தது 2 1. மேபி அது 3 பிளஸ் இப்படி கூட பண்ணிக்கலாம், இல்ல மேபி இப்படி கூட பண்ணிக்கலாம். இவ்வளவுதானே? வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கு அதுல? 7ல முடிச்சுக்க. அடுத்து 8க்கு வா. 8ஓட எதை பிளஸ் பண்ணா எனக்கு 10 வரும்? 2 தான். அப்ப மேபி 11 இருந்திருக்கலாமா? திரும்ப இது எதையும் போட முடியாது. அடுத்தது 820 இருந்திருக்கலாம், இல்ல 802 இருந்திருக்கலாம். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. வேற 901 910 இவ்வளவுதானே? மொத்தம் 9. அவ்வளவுதான். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லு. இல்ல அவ்வளவுதான். ஆப்ஷன்ஸ் 9 is the right answer. கிளியரா தங்கங்களா? ஆக மொத்தம் நீ சிசெட் கொஸ்டினே இப்பதான் பாக்குறேங்கிறது தெரியுது. சரி, பிரிண்ட் அவுட் போட்டுக்கோ, அழுப்பு பார்க்காம. அப்டேட் ஆகலைன்னா கஷ்டம். இப்போ நம்ம போனே ஒய்ஃபை இருக்கிறதுனால அது பாட்டுக்க சிஸ்டத்தில் உள்ள போய் பார்த்தோன்னா 100 MB 104 MBன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இது கண்ணுக்கு அது மூக்கு எமோஷன்ஸ் ஒரு மணி ஆகிட்டையும் கிடையாது. இட்ஸ் மிஷின். ஆனால் அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாம் இருக்கிற நம்ம அப்டேட்டே பண்ணாமல் அப்படியே இருந்தோம்னா அது நல்லா இருக்கு. நீ யூபிஎஸ்சி அச்சீவ் பண்ணாமல் போ, ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணுறதையே சோம்பேறித்தனமாக பண்ணல, யூஸ் இல்லை. ஒரு வருஷம் ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு டார்கெட் வச்சிருப்பல்ல, ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருப்பல்ல, இந்த வருஷம் அச்சீவ் பண்ணணும், அடுத்த வருஷம் அச்சீவ் பண்ணணும். இல்லை சார் நான் 4 வருஷம் தான் டார்கெட்டு, பிஸ்னஸ் பண்ண ஏதோ ஒன்று வச்சிருப்பல்ல, அந்த 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 வருஷத்துக்காவது நியாயமா இருந்துக்கும். வீட்டில் பார்க்குறாங்கன்னு புக் எடுத்து படிக்கிறதெல்லாம் தூக்கி ஓர வச்சிரு. முதல்ல நீ ஒன்று சின்ன பொண்ணு சின்ன பையன் நம்புறதை தூக்கி மூட்டை கட்டி வச்சிரு. பெரிய பொசிஷனு, பெரிய அத்தாரிட்டி, அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே வேற லெவலில் இருக்கும். புரியுதா? கொஞ்சம் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பி. (3p plus 4p plus pp and then pp, the resultant must be RQ2. உன்னை ஒரு சம்முக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வைக்க சொன்னல, அதே மாதிரி இந்த சம்முக்கு இது இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிரு. இது 2021 கேட்க ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான் இந்த மாதிரியான மாடல் கொஸ்டின்ஸை. இங்கதான் ஆரிஜின் ஆனிச்சு, இந்த கொஸ்டின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆமா, RQ2. இப்ப என்ன ஹிண்ட் கொடுத்துருக்கான்னா, வேர் P, Q and R are different digits ன்னு சொல்லிட்டான். P, Q, R are different digits அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இது மூணுமே என்னவா இருக்க போகுது? வேற வேற நம்பரா தான் இருக்க போகுது. So what is the arithmetic mean? What is the arithmetic mean of all such possible sums அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஒரு லைனை மட்டும் திரும்ப திரும்ப படி, அவனுக்கு என்ன புரியுதுன்னு சொல்ல. What is the arithmetic mean of all such possible sums? Average. அவர் சும்மா இருந்த வரைக்கும் வயிறுகத்துல மீன்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது.
வாட் இஸ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் சச் பாசிபிள் சம்ஸ். அப்போ ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பாசிபிள் இருக்குங்கிறத பாரு. அந்த பாசிபிள்ஸோட சம்மோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்கான். புரியுதா? இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ பிக்கு ஒரு வேல்யூ, ஆருக்கு ஒரு வேல்யூ, கியூக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாரு. அந்த பாசிபிலிட்டியை சம் பண்ணு. அந்த சம்மோட ஆவரேஜ் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கிறான். புரியுதா? இதுக்கு நீ 6 7 வேண்டாம், அப்படி இன்னும் பேக் போ, 5வது 4வதுன்னு மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கோ. எந்த ஒரு 4 நம்பரை பிளஸ் பண்றதுனால ஆன்சர் 2ன்னு வரும். அவ்வளவுதான். வேற 8. அப்போ ஒரு டேபிள்ஸ்ல 4வது ரோல 2 வரக்கூடிய 2 பாசிபிள் டேபிள், ஒன்று 3 டேபிள், இன்னொன்று 8 டேபிள். 3 4s are 12, 8 4s are 32. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இந்த பிங்கிற இடத்துல மொத்தமே எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு? 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இதை நான் 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோவேன். 33 43 33 33. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா அப்பதான் 4 3 கூட்டினா எனக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட் 2ல முடியும்னு அர்த்தம். வேற எந்த நம்பர்லயுமே அது முடியல. ஸோ அப்போ 3 4s are 12, மிச்சம் 1, எகெயின் 3 4s are 12, 13 14. அப்போ 142. புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ நான் ஒரு பாசிபிலிட்டியை விட்டுட்டேன். அடுத்த பாசிபிலிட்டி யாரு? 8. 8 4s are 32. அப்போ 38 48 88 88. அப்போ 8 4s are 32, மிச்சம் 3 வந்துருச்சு, 6 10 26. இவ்வளோதானே? 262. அப்போ இதுதான் என்னோட பாசிபிள் சம்ஸ். அவன் என்ன சொல்றான்? இந்த பாசிபிளோட வேல்யூவை சம் பண்ணுங்கிறான். அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா என்ன வரும்? 142 262 404. இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறான். ஆவரேஜ்னா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். உனக்கு மொத்தமே 2 தானே இருக்கு. அப்போ 404/2 202. அப்போ 202 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. கிளியர்? இந்த ரோட்ல மரம் நடுற கணக்கு சொல்லல ராஜா, அந்த மாதிரி 2022ல தம்பிகளா பாருப்பா, 2022ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் எழுதிக்கோ. ஆன் ஒன் சைட் ஆஃப் a 1.01 kilometer long road, on one side of 1.01 kilometer long road, comma, 101 plants are planted at equal distance. 101 plants are planted at equal distance from each other. From each other. So what is the total distance between? So what is the total distance between 5 consecutive plants? Question வேணா திரும்ப சொல்றேன் ராஜா. On one side of 1.01 kilometer long road, 101 plants are planted at equal distance from each other. So what is the total distance between 5 consecutive plants? Options வேணுமா? கான்ஃபிடன்ட் எல்லாம் சொல்லு. 40 மீட்டர். அதே மாதிரி பாரு, ஏ ஆப்ஷன்லேயே வச்சிருக்கான், ஆனால் தப்பு. ஏ ஆப்ஷனே 40 மீட்டர் தான். 10வது கேள்வி சிசாட்ல, சாரி 26வது கேள்வி. ஏ ஆப்ஷனே 40 மீட்டர், ஆனால் தப்பு. ஆப்ஷன்ல இருக்கு, ஆனா இல்லை. கான்செப்ட் புரியல தானே? 4 பீஸ் வேணும்னா எத்தனை கட்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன்? 3. அப்ப 101 மரம் நட்டிருக்கான்னா அவன் எவ்வளவு கேப் விட்டுருப்பான்? அப்ப 100 கேப் விட்டுருப்பான்னு அர்த்தம். புரியுதானே?
கரெக்டு தானே? ராஜா, நீ அனலாக் வாட்ச் கட்டியிருக்கியா? அனலாக் வாட்ச் பார்த்திருக்கியா? ஸ்பாட்டை வச்சுப்பா. 5லேருந்து 10க்குள்ள எத்தனை நிமிஷம் இருக்கு? 5 நிமிஷம் இருக்கும்போம். இல்லை 20லேருந்து 25க்குள்ள 5 நிமிஷம் இருக்கும்போம். ஆனா அந்த 20லேருந்து 25க்குள்ள இடையில எத்தனை முள் இருக்குன்னு பார்த்திருக்கியா? 4 தான் இருக்கும். அப்போ உனக்கு 5 நிமிஷம் வேணும்னா 4 ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். சிம்பிள் கான்செப்ட். புரியுது தானே? நம்ம 5 நிமிஷம்னு சொல்லுவோம். ஆனா அது உள்ள எத்தனை முள் இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்போ உனக்கு 5 நிமிஷம் வேணும்னா 4 முள் வைக்கணும்னு அர்த்தம். அப்போ 101 மரம் நடுறேன்னா நான் 100 ஸ்பேஸ் உனக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதுல்ல? ஓகே, இப்போ நான் கான்செப்டாவே வரேன். இப்போ 1.01 கிலோமீட்டர் 1.01 கிலோமீட்டர்னா கிலோவோட வேல்யூ என்ன? 1000ன்னு அர்த்தம். அப்போ நான் மீட்டர் கன்வெர்ட் பண்றோம்னு வச்சுக்கோவேன். அப்போ 1000 நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன்னா 1010ன்னு வந்திருக்குமா? 1010 மீட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கிலோமீட்டர் நம்ம பிரிக்க முடியாது, இல்லை மீட்டர்ஸ்ல பிரிக்கிறோம். டிவைடட் பை 101 பிளான்ட்ஸ்னு அவன் சொல்லிட்டான். ஆனா நான் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்க போறேன் இதுக்கு? ஐ மீன் நான் எவ்வளவு கட் கொடுக்க போறேன்? 100 கொடுக்க போறேன். அப்போ 0க்கு 0 0 கடிச்சா அப்போ ஒரு மரத்துக்கும் அடுத்த மரத்துக்குமான கேப் எவ்வளவு? 10.1ன்னு அர்த்தம். 10.1. அவன் என்ன கேட்குறான்? வரிசையா 5 மரத்தோட கேப் என்னன்னு இது ஸ்ட்ரெயிட்ல என்ன சொல்லிட்டான்? லாங் ரோடுன்னு சொல்லிட்டான். அப்போ லாங் ரோடுனா இங்க ஒரு மரம் இருக்குமா? அடுத்த ஒரு 10.1 மீட்டர் அடிச்சா அடுத்த ஒரு மரம் இருக்குமா? அடுத்த ஒரு மரம் இருக்குமா? அடுத்து ஒரு மரம் இருக்குமா? அடுத்து ஒரு மரம் இருக்கும். அப்போ அவன் கேட்டது 5 தானே? அப்போ 4 ஸ்பேஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்பேஸ் 10.1ன்னா 4 ஸ்பேஸ் எத்தனையா இருக்கும்? 40.4 மீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? கிளியரா? புரியுதுல்ல? எழுதிக்கோ. நீ எதை நம்புறியோ இல்லையோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்பு. கொஸ்டினை பார்த்ததுமே முதல் 30 செகண்ட்ல உனக்கு ஒரு ஆன்சர் வருது, அது ஆப்ஷன்ல இருக்குன்னா அது ஆன்சர் இல்லைன்னு மட்டும் நம்பிடு. அது ஆன்சர் இருக்கவே இருக்காது. உன்னால 30 செகண்டுக்குள்ள சிசெட்டை போடவே முடியாது. புரியுதா? அவ்வளவு ஈஸியா உனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது டெஃபினட்டா ஆன்சர் இல்லைன்னு தீர்க்கமா நம்பு. உனக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆனது ஏ ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டு அது ஆன்சர் இல்லை. சரியா? கிளியர்? தம்பிலாம் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸை நான் தனியாக வச்சிருக்கேன். அது நம்ம தனியாக பார்ப்போம். உங்களுக்கு சம் இது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன், கால்குலேஷன் பண்ணுற மாதிரி சம்ஸ் மட்டும். தம்பி நான் உனக்கு ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் தானே? ஃபேக்டர்ஸ் கொஸ்டின் எழுதிக்கோ. இது வந்து 2023. இது 2023 தங்கம். இன்னும் 4 சம் தான் தங்கம், முடிஞ்சிருச்சு. 4 சம் தான். இந்த ஒரு ரூபாய் தான். Let x be the positive integer. Let x be a positive integer such that let x be a positive integer such that 7x plus 96 is divisible by x. அவன் அந்த எக்ஸாக்ட் வேல்யூவை கொடுக்காம அதோட ஸ்பிட் அப் வேல்யூவை கொடுத்துருக்கான். அந்த ஸ்பிட் அப்ல ஒரு வேல்யூவை ஹோல் நம்பர்ல கொடுத்துட்டா 96 அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டான். இன்னொரு நம்பரை வந்து ஒரு மல்டிபிள்டு வேல்யூவா கொடுத்து ஒரு ஹிடனா வச்சிருக்கான். 7ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப அந்த நம்பர் கிடைச்சிரும். அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணோம்னா எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். ஆனா அந்த நம்பர் எக்ஸ்ல டிவைட் ஆகுதுன்னு சொல்றான். எக்ஸ்ல டிவைட் ஆகுதுன்னு சொல்றான். இஸ் கம்ப்ளீட் டிவிசிபிள் பை எக்ஸ். இப்போ கொஸ்டின், how many values of x are possible? How many values of x are possible? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோவேன். இங்க இதுல 1ன்னு வச்சுக்கோ. 7 × 1 7. 7 + 96 எதுவா இருந்தாலும் கீழே என்ன போட போற? 1 தான். அப்போ 1 தான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமே. அப்போ 1 ஒரு பாசிபிள். இப்போ 2 வைக்கிறேன்னு வச்சுக்கோவேன். 7 2s are 14. 14 + 96 110. 110/2 55 டிவைட் பண்ணுது இல்ல. அப்ப 2 ஒரு பாசிபிள். இதே மாதிரி எனக்கு மொத்தம் எத்தனை பாசிபிள்ஸ் இருக்குன்னு கேட்கறான். நீ இதே மாதிரி போட்டுட்டு இருந்தானா எக்ஸாம் முடிஞ்சிடும்.
அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கூல் மெத்தடை எடுத்துக்க போறோம். ஸ்கூல் மெத்தட் என்னது? ஒரு 2 அடிஷனுக்கோ, சப்ட்ராக்ஷனுக்கோ ஒரு டினாமினேட்டர் இருக்குன்னா, we can easily split the valuesன்னு அர்த்தம். அப்போ 7x/x plus 96/x ஞாபகம் இருக்கா? அப்போ ஆப்வியஸா இதான் டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது தூக்கி ஓர வச்சிரு. இப்போ 96 ஒரு நம்பர் டிவைட் பண்ணணும். அப்ப 96ஓட ஃபேக்டர்ஸ் நீ கண்டுபிடிச்சாலே போதுமானது. அப்ப அந்த 96ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்னு பார்க்கணும். ஸ்டார்டிங் 1 டேபிள்ல வருமா? அடுத்தது 2 டேபிள்ல வரும். அடுத்தது 3 டேபிள்ல வரும். அடுத்தது 4 டேபிள்ல வரும். அடுத்தது 5ல வராது. 6 டேபிள்ஸ்ல வரும். 7ல வராது. 8ல வரும். 9ல வராது. 10ல வராது. 11ல வராது. 12ல வருமா? 10 வாய்ப்பாடு தாண்டினாலே ஏன்டா உங்களுக்கு யோசிக்கிறீங்க? 12வது டேபிள்ல வருமா வராதா? இவ்வளவுதான் கேள்வி. சரி 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 96 வரும்? 8 அவ்வளவுதான். சரியா? 8 டேபிள்ஸ்ல வரும்னு சொல்ற. அப்ப 8 into 12ங்கிறப்ப 12 into 8 வராதா? அடுத்தது 13 13 தான் பிரைம் நம்பர். அதுல எப்ப 96 வரப்போகுது? அடுத்தது 14 வராது. வேற 15 அடுத்தது 16. இந்த ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வாய்ஸ்ங்கிற மாதிரி உனக்கு தெரியும் 16 வரும். வேற வராது. இப்படியே ஒரு வருஷம் போக முடியாது. டக்குனு ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவோம். எப்போது 2 டிஜிட் போயிடுச்சோ 12 16 நீ அதை நல்லா உள்ளார்ந்தமா பார்த்த அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட்டோட ஃபேக்டர்ஸ் தான் அங்க வந்திருக்கு. 16 into 2s are 12 தான் வந்திருக்கு. 18 into 2s are 16 தான் வந்திருக்கு. இப்போ 2 முடிஞ்சிருச்சுல, தூக்கி ஓர வை. அடுத்தது வா 18 into 4 இல்ல இன்னும் சின்ன நம்பர் வா 6 into 4 24 ஆகுதான்னு பாரு. 24 ஆகுது தானே? எடுத்துக்கோ. அடுத்தது 6 into 4 முடிச்சிட்டியா? 8க்கு வா. 8 into 4 32 32 ஆகுதான்னு பாரு. ஆகுது. அடுத்து 6 மட்டும்தான் இருக்கு. 8 6 are 48 48 ஆகுதான்னு பாரு. ஆகுது. அடுத்தது இது 8 முடிஞ்சிருச்சா? அடுத்து இங்க வா 12 into 8 96 ஆகுது தானே? அப்ப வந்த நம்பரே வந்துருச்சுன்னா ஃபேக்டர்ஸ் எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஃபேக்டர்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது புரியுதானே உனக்கு? இவ்வளவு அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ 16 வரைக்கும் வெயிட் பண்ண. அப்படி 17ல ஆரம்பிச்சா 24 வந்திருப்பேன். 8 நம்பரா போட்டு பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்படி இல்லை. புரியுதா? அப்போ அந்த மல்டிபிளா சின்ன வேல்யூவை ஒவ்வொன்றா எடுத்து வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 12 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ஆஹா 13ன்னு சொன்னேன். 13ங்கிறது அதோட சப்சிடி தானே வந்துட்டு இருக்கும். ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர். ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தானே வரும். 13 into 2 என்ன வரும்? 26ன்னு வரும். 2ஓட மல்டிப்ளை பண்றப்ப மட்டும்தான் அது ஈவன் நம்பருக்கு போகும். மற்றதெல்லாம் ஆட் நம்பராக தானே வந்துகிட்டு இருக்கும். அதான் 96ன்னு ஒரு நம்பர் வச்சிருக்கேன். அப்போ 13 டேபிள் 96 வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. மல்டிபிள் ஆஃப் 2 ஆட் நம்பர் தானே வந்துட்டு இருக்க போகுது. இப்போ இந்த 96 பிரிச்சாலுமே 48 தானே உங்களுக்கு வரப்போகுது. அது ஒரு ஈவன் நம்பர் தானே. 13ஓட கால்குலேஷன்ஸ் மெத்தட் எப்படி இருக்கு? ஒரு ஆட் ஈவன் வரப்போகுது. அப்போ 96 48 உங்களுக்கு எந்த மாதிரி தானே போக போகுது. அதனால ஸ்கிப் பண்ண வேண்டியதான். புரியுதுல ராஜா? அந்த 6ஆல டிவைட் பண்ற சம்மு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஃப்ரீயா விட்டுரு. இங்க பாரு, இப்போ முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. ட்ரிப்ளெட்லயே இது வேற மாதிரியான ட்ரிப்ளெட் கான்செப்ட். 101 இஸ் a மேஜிக் நம்பர். 101 இஸ் a மேஜிக் நம்பர். இந்த 101 அப்படிங்கிறப்ப இது ஒரு 3 டிஜிட் நம்பர் வருதா? இந்த 3 டிஜிட் நம்பரோட நம்பர் நினைச்சு 3 டிஜிட் நம்பர். ஆனா அது எத்தனை டிஜிட் மட்டும் தான் வேல்யூவா இருக்கு? அந்த 0வை கணக்கு வைக்கலாம் 2 தான். அப்ப இந்த 3 டிஜிட் நம்பரோட நீ எந்த ஒரு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும்
the resultant must be 68. புரிஞ்சுக்க முடியுதா? இது அந்த ஹிண்ட்ல சொல்ல வச்சிருந்தேன். அந்த சம் வந்தனால நான் இப்பயே சொல்லிடுறேன். 101ஓட நீ எந்த 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் the resultant must be a 4 digit number. பட் அந்த 4 digit number எப்படி இருக்கும் உனக்கு? டூப்ளிகேட்டா வந்துகிட்டே இருக்கும். 68 வரும். நீ 36 மல்டிப்ளை பண்ணனா 36 வரும். ஆனா ஒரு நல்ல கெட்ட விஷயம் என்னன்னா, இந்த 101 is the prime number. 101 is the prime number. இப்போ இதே கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டே போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 101க்கு பதிலா நான் 1001ன்னு போட்டுறேன். இது நம்ம 4 டிஜிட் நம்பர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த 4 டிஜிட் நம்பர் இஸ் மல்டிபிள்டு வித் எனி அதர் 3 டிஜிட் நம்பர். 462ஓட மல்டிப்ளிகேஷன் பண்றேன்னா the resultant must be a 6 digit number. ஆனா அதுவும் எப்படிதான் இருக்கும்? டூப்ளிகேட்டா இருக்கும். அப்ப 462 இருக்கும். இது புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? திரும்ப சொல்லவா? 101ஓட நான் எந்த 2 டிஜிட்டை பண்ணாலும் அது டூப்ளிகேட்ல வரும். 1001ஓட நான் எந்த 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அது டூப்ளிகேட்ல வரும். அப்ப இது கிட்டத்தட்ட பார்க்க இந்த 3 நம்பர் எந்த நம்பர் வேணாலும் இருந்திருக்கலாம்ல. புரியுதானே? அப்ப XYZங்கிற நம்பரை நான் எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா என்னோட ஆன்சர் XYZன்னு வரும்னு கேட்டான்னா நீ யோசிக்கவே கூடாது 1001ன்ட்டு. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இப்போ ஏன்னா இது தெரியலன்னா சம் போட முடியாது. கொஸ்டின் எழுதிக்கோ. ஃபார் எனி சாய்ஸ் ஆஃப் வேல்யூ X, Y and Z, the 6-digit number of the form XYZ of the form XYZ is divisible by அப்படின்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். A ஆப்ஷன் 7 and 11 only. A ஆப்ஷன் 7 and 11 only. B options 11 and 13 only. C option 7 and 13 only. D option 7, 11, 11 and 13. 7, 11 and 13. இவ்வளவுதான் கேள்வி. புரியுதா? முதல்ல இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். இது மாற போறது இல்ல. எப்போதுமே ஒரு 6 டிஜிட் நம்பர் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வருதுன்னா there is only one possibility. என்னன்னா that 3 digit number is multiplied with 1001. இவ்வளவுதான். இப்போ இந்த 101 பிரைம் நம்பர்னு ஏன் உனக்கு மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா அது வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பட் இந்த 1001 இருக்கு தெரியுமா? that 1001 is a multiplied value of 7 into 11 into 13. 7 into 11 into 13. அப்போ இந்த 462ங்கிற நம்பர் 1001ஆல நான் மல்டிப்ளிகேஷன் பண்றேன்னா இந்த நம்பரை 7ம் டிவைட் பண்ணும், 11ம் டிவைட் பண்ணும், 13ம் டிவைட் பண்ணுங்கிறது கணக்கு. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் D is the right answer. 7, 11 and 13. இந்த 1001 இதை மறந்துடாத. இது அடுத்த சீசன்லையும் கேட்டு வச்சிருக்கான். அது எங்கிறத நான் சொல்றேன். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்பா. நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல 11ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணா அதோட கான்செப்ட் எப்படிங்கிறத உனக்கு சொல்லியிருந்தேன் தானே. 11 into 11 121, 111 into 111 வந்து 123 21 வரணும்ட்டு. இப்போ அதை பேஸ் பண்ணி 2023 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் 6வது 7வதுல புக்கு சைடில் ஹிண்ட்னு போட்டு கொடுத்துருப்பான் பார்த்தியா? அதோட கான்செப்ட் இது. நம்ம இதெல்லாம் முக்கியமான யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு அவனுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கான். வேறு வழி இல்லை. இதுக்கு பேர் தான் இன்ச் பை இன்ச்சாக படிக்கணும்னா வேறு வழி கிடையாது போல. இப்போ ஈச் டிஜிட் ஆஃப் 9 டிஜிட் நம்பர் இஸ் 1. இது 2023. நான் 2024 மட்டும் கிளாஸஸ் முடிச்சுட்டு நான் மொத்த கொஸ்டினுமே உனக்கு நான் ரீகால் பண்ணுறேன்.
அது வந்து டாபிக் வைஸ் நான் போகலை, ஏன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறதுனால, ஐ மீன் இந்த வருஷம் நடந்த கொஷின்ங்கிறதுனால அதை நம்ம ஸ்பேஸ் இருக்கிறப்ப மொத்தமாக ஒரு தடவை நடத்தி விட்டுறேன். இந்த 2023லேருந்து ஒரு 5 வருஷத்தை நான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாப்பிக்காக மட்டும் சொல்கிறேன். டிஃபரன்ஸ் புரியுது இல்லை? 2024 மொத்தமாக நடத்துகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 வருஷத்தை நான் என்ன நடத்துகிறேன்னா, அது டைம் அண்ட் நடத்துகிறேன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நடத்துகிறேன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்போ தான் நம்ம பார்க்குற கான்செப்ட்டுக்கும் அது சம்மா மாறுறதுக்குமான எவாலுவேஷன் என்னங்கிறது நீ ஐடென்டிஃபையாவது பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஈச் டிஜிட் ஆஃப் 9 டிஜிட் நம்பர் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ஒரு 9 டிஜிட் நம்பரு, அந்த 9 டிஜிட் நம்பர் எப்படி இருக்கு? ஒன்னாவே இருக்கு. 1 1 1 1 1 1 இருக்கு. இஸ் மல்டிபிள்டு பை இட் செல்ஃப். இஸ் மல்டிபிள்டு பை இட் செல்ஃப். ஒரு 30 செகண்ட் தான் அந்த சம்மே. புரியுதா? ஈச் டிஜிட் ஆஃப் 9 டிஜிட் நம்பர் இஸ் 1 அப்படின்னா 1 1 1. அப்போ இருக்கக்கூடிய 9 டிஜிட்டையுமே நீ என்னன்னு போட போற? 1ன்னு போட போற. கரெக்டு தானே? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? இஸ் மல்டிபிள்டு பை இட் செல்ஃப் அப்படின்னா அதே நம்பரால பெருகிருங்கன்னு சொல்றான். அப்போ மல்டிபிள் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளோதான். அப்போ இதோட ரிசல்ட் என்ன வருங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருது இல்லை? என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. ஒன்ஸ் 9 டேஸ் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் 8 7 6 5 4 3 2 1. இப்போ என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த சம் ஆஃப் த டிஜிட்னு கேட்டிருக்கான். இவ்வளோதான். அப்போட ரிசல்ட்டிங்கோட சம் ஆஃப் த டிஜிட்னு கேட்டிருக்கான். 1 + 9 45 நீ தான் சொன்ன, கரெக்டா? இது 45 உனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே 9 இருந்திருந்தா அதுவும் ஒரு 45 வந்திருக்கும். 45 45 19 வந்திருக்கும். ஆனால் ஒரு 9 மிஸ்ஸிங் தானே. அப்போ ஆன்சர் என்ன? 81. இவ்வளோதான் ஆன்சர். 30 seconds இஸ் மோர் தென் எனஃப். கிளியர்? புரியுதா? திரும்ப சொல்லவா? டவுட் இருக்கா தம்பி? எது கேளு. 9 1, அதே 9 1 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இதோட ஆன்சர் இதுதான் வருங்கிறத நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எகெயின் அப்படி ரிவர்ஸில் போனோம். 8 7 6 5ன்னு போனோம். அப்படி போயாச்சு. அவன் கேட்கறது உனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல, அந்த ஆன்சரோட சம் என்னன்னு கேட்குறான். டிஜிட்ஸோட சம்மு. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5ன்னு வரிசையாக கூட்டினேன்னா நான் ஆன்சர் இஸ் 81. இவ்வளோதான். ஓகே தானே? தங்கம் டவுட் இருக்கா? தம்பிகளா டவுட் இருக்கா? லாஸ்ட் ஒரு சம் இவ்வளோ தூரம் நடத்துறது ஒரு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம்மை நீயே போட்டுடலாம். உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், நீயே போட்டு எனக்கு வேலை ஈஸியாகிடும். இது 2023ல கேட்ட கொஸ்டின் தான். உங்களால் நம்பி கொடுக்கலாமா? சரி, ட்ரை பண்ணி பாரு தம்பி. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சிட்டேன்னா அந்த சம் நீ ஈஸியாக போட்டுடலாம். காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இது இல்லை. நடத்துவதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ நான் 5 நிமிஷம் பேசுகிறேன், மறந்துடும். அது தெரியும் தானே? இந்த இது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்துருக்கியா கூகுளில் போயிட்டு? அப்போ என்னதான்டா பார்ப்பீங்க? இப்போ ஒரு இப்போ நான் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஜஸ்ட் சாம்பிள் உனக்கு சொல்கிறேன். இப்போ நடத்துறதெல்லாம் நீ மறக்கிற அளவுக்கு அதை மட்டும் பேசுகிறேன். 5 நிமிஷம், 1 நிமிஷம், சரியா? இப்போ அந்த கை இருக்கா? இப்போ இவர் ஒரு ஆள்னு வச்சுக்கோ, இவர் ஒரு ஆள்னு வச்சுக்கோ. வச்சுக்கடா, வச்சுங்கடா. இப்போ இவர் வந்து ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோ, அதாவது விக்டரி சைன்னு வச்சுக்கோ. இவர் ஜெயிச்சிடுறாரு. இவர் வந்து இவரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு, சூப்பர்னு. இவ்வளோதானே? புரிஞ்சா? இப்போ என்னாச்சு? இவர் ஜெயிக்கிறாரு, இவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. புரியுதா? இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணனா நீ ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. புரியுதா? திரும்ப சொல்லவா? சின்ன இப்போ 100 இருக்கு. எப்படி இருக்கா? இப்படி ஆயிடுறாரா? இப்போ இவர் ஜெயிக்கிறாரா, அப்புறம் இவர் ஜெயிக்கிறாரு, அப்புறம் இவர் ஜெயிக்கிறாரு, அப்புறம் இவர் ஜெயிக்கிறாரு. இவ்வளோதான் அவன் வேலை. ஒரு 10 வருதான்னு பாரு. என்னடா சரி, கண்ணை மூடிட்டு படிப்பாரு. இண்டிவிஜுவலா ட்ரை பண்ணிப்பாரு. சரி, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், ஜஸ்ட் நீ எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கங்கிறத பாரு. இவ்வளவுதான். உன்னால உன் கையை கண்ட்ரோல் பண்ண முடியுதாங்கிறத பாரு.
ஜஸ்ட் உன்னால ஒரு 10 கவுண்ட் பண்ண முடியுதுன்னா ஓகே நீ வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, சயின்டிஸ்ட் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸ் இருக்கும் பிரெயின் ஆக்டிவிட்டீஸில், நீ எதனாலும் பண்ணலாம். புரியுதா இல்லையாடா? இது 2 இது 3 இது 2 இது 3 இவ்வளவுதான் உன் வேலை. இது ஒரு 10 பண்ண முடியுதான்னு பாக்க. இப்ப இந்த கை தூக்குதுன்னா நான் சொல்லாதானே தூக்கு, நினைச்சா தானே தூக்கு. நீயாவது உன் கண்ட்ரோல்ல இருக்கியாங்கிறத பாரு. அப்புறம் எப்படி மத்ததெல்லாம் கண்ட்ரோல்? உடனே போய் டிஸ்ட்ரிக்ட வேற கொடுக்கணும், செக்ரட்டரிலாம் வேற இருப்பானுவ. நீ என்ன பண்ண போற நீ? சரி சரி சரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பட் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இரு, அவ்வளவுதான். நான் உனக்கு இந்த 1 நிமிஷம் டெஸ்ட் வச்சல ராஜா, அதுக்கு ஒரு சாரோ ஒரு போனோ வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீ எப்பப்பெல்லாம் ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறியோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீ எல்லாத்துலேருந்தும் 0 நல்லிஃபைன்னு சொல்லுவாங்கல்ல, நீ 0 நிலைமைக்கு வரணும்னா நீ கொஞ்சம் பிளசண்டா ஒரு இடத்துல உட்காரணும். அதுக்கு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் போட்டு பார், எவ்வளவுதான் வருதுங்கிறத. உனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும்ல, இப்போ 13 எழுதியிருப்ப, அது 14 மாறும், 15 16 17 18 19 20 வருதுன்னா நீ அப்போ ஆர்கனைஸ்டா ஒரு விஷயத்த கன்சிக்யூட்டிவா பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு செகண்டரி, கன்சிஸ்டன்சி தான் பிரைமரி. நீ எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றியோ அது சக்சஸ் கொடுக்கும். புரியுதா? சரி, இப்ப கடைசி சம் கொடுக்கவா? மறந்துட்டு எல்லாத்தையும்? ஓகே டன், சம் தரேன். இப்ப நான் ஒரு சம்ம மார்க் பண்ணி வைக்க சொன்னேன்ல, இது எவ்வளவு ஆனிச்சுன்னு. இப்ப அது 2020 எப்படி ஆயிருக்குன்னு பாரு. AB and CD are 2-digit numbers. AB and CD are 2-digit numbers. இப்ப நானே உனக்கு மெத்தட் இங்கே எழுதி போட்டுறேன், அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எனக்கு பண்ணா போதும். சரியா? AB and CD are 2-digit numbers. Multiplying AB with CD resulting is a 3-digit number DEF. ஏபிங்கிற ஒரு நம்பரோட சிடிங்கிற ஒரு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணனா the resulting the 3-digit number DEF. clear? இப்ப அடுத்தது adding DEF to another 3-digit number GHI. Adding DEF to another 3-digit number GHI, its result 975. 975. இப்போ முதல்ல எத்தனை ஆல்பபெட்ஸ் வந்திருக்கு? 9. அவன் என்ன சொல்றான்? இது 9 டிஜிட்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்னு சொல்லிட்டான். 9 டிஜிட்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்னு சொல்லிட்டான். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், அப்படி என்ன கொடுத்துருக்கான்னா E is equal to 0, F is equal to 8. So find the value of A plus B plus C. இவ்வளவுதான். மொத்தம் 9 இருக்கு. A B C D E F G H I வரைக்கும் இருக்கா? I. இப்போ எது மட்டும் கொடுத்துருக்கான்? E வந்து 0ன்னு கொடுத்துட்டான், F வந்து 8ன்னு கொடுத்துட்டான். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 7 நீ தான் கண்டுபிடிக்கணும். அந்த 7ல் மொதல் 3 ப்ளஸ் பண்ணா என்ன வரும்னு கேட்குறான். 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ, இல்லை தாராளமாக 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. ஆனால் நமக்கு டைம் இல்லை, அதில் 2 நிமிஷம் எடுத்துக்க. சீக்கிரம் முடிச்சிரு. டிஸ்கஸ் பண்ணாத, இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணு. உனக்கு என்ன வருதோ அதை ட்ரை பண்ணு. அது தப்பாக கூட போட்டோம், பிரச்சனையே கிடையாது. A plus B plus C கண்டுபிடிக்கணும். இதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி. A plus B plus C. Find the value of A plus B plus C. A plus B plus C 6. கரெக்ட் தானே? அப்போ 1 plus 2 plus 3. கரெக்ட், அவ்வளோதான் வேல்யூ. சூப்பர்மா, டன்மா, வெரி குட்மா. இங்கே பாருப்பா, போட்டுருவோமா? இப்போ நம்ம எதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்? எஃபோட வேல்யூ 8 அப்படின்னு தெரியும், ஈயோட வேல்யூ 0ங்கிறது தெரியும். இப்போ நான் 8ஓட கண்டிப்பாக ஒரு சிங்கிள் எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் எனக்கு 5ல முடியும்? 7 தான். அப்போ ஐ என்னவா மட்டும்தான் இருக்க முடியும்? 7ஆக மட்டும்தான் இருக்க முடியும். கிளியர்?
அப்போ 8 + 7 = 15. கேரியில் எனக்கு 1 இருக்கு. E0ன்னு தெரிஞ்சதுனால நான் 1ஓட எதை ப்ளஸ் பண்ணால் எனக்கு 7 வரும்? 6. அப்போ ஹெச்சோட வேல்யூ 6ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சோட வேல்யூ 6. இப்போ 1 + 6 7ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ D + G = 9ன்னு கொடுத்துட்டானா, அப்போ எந்த ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 வருங்கிற பாசிபிலிட்டி எடுத்து எழுது. இல்லை அதான் ஃபர்ஸ்ட் பேர் எடுத்து எழுதிரு. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? 1 + 8, அடுத்து 2 + 7, அடுத்து 3 + 6, அடுத்து 4 + 5. வேற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இல்லை. இந்த பேர் வந்தால் மட்டும்தான் 9 வரும். எனக்கு ஆல்ரெடி 8 அங்கே வந்ததுனால இந்த பேர் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடும். 7 அங்கே வந்ததுனால இந்த பேரும் ரிஜெக்ட் ஆகிடும். அண்ட் தென் 6 வந்ததுனால இதுவும் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ 4 5 ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் எது 4 எது 5ன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல 4 இருக்க போகுது, ஏதோ ஒரு இடத்துல 5 இருக்க போகுது. ஆனால் இது ரெண்டுத்தையுமே அது மட்டும் தான் பாசிபிள். அப்போ இவர் 4ஆ இருந்தாருன்னா இவர் 5ஆ இருப்பார், இவர் 5ஆ இருப்பாருன்னா இவர் 4ஆ இருப்பார். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் இந்த ஒரு பேர் மட்டும்தான் பாசிபிள் பேரு. அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இங்கே வா. இப்போ டிங்கிற நம்பரை நம்ம ஒரு ஆப்ஷன்ஸாக எடுத்து பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்டடை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், அப்போ உனக்கு புரியும். இப்போ இந்த டிங்கிற இடத்துல நான் 5 அப்படின்னு எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஜி என்னன்னு வந்திருக்கணும்? 4ன்னு வந்திருக்கணும். இப்போ இந்த பிங்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அதான் தானே இருக்கணும். இதுல உனக்கு பாசிபிள் என்னென்ன கண்டுபிடிச்சியோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க ஃபில் பண்ணிடு. எஃபோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்க? 8. இங்க போட்டுறவா? எஃபோட வேல்யூ என்ன? 8. ஈயோட வேல்யூ என்ன? 0. டியோட வேல்யூ உனக்கு தெரியல, அது ஹோல்ல வச்சுக்க. இப்போ இங்க பாரு, ஏபி உனக்கு தெரியாது, சியும் உனக்கு தெரியாது, டியை வந்து நீ 5 அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்க. இப்போ 5ஓட நீ எந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலுமே அதோட ஆன்சர் ரெண்டுத்துல தான் முடியும். ஒன்று 0, இன்னொன்று 5. ஆனால் எனக்கு ஆன்சர் எதில் முடிஞ்சிருக்கு? 8ல் முடிஞ்சிருக்கு. அப்போ டி 5ஆக இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்ல. புரியுதா? ஏன் அது இல்லைன்னு சொல்றேன்னு புரியுது இல்ல? அப்ப இந்த ஐ மீன் இது டி தானப்பா அது. அப்ப இந்த டி யாரா மட்டும்தான் இருக்க முடியும்? 4ஆ மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஜி யாரா மட்டும்தான் இருக்க முடியும்? 5ஆ மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப டி 4, ஜி 5. இப்ப நம்ம கண்டுபிடிச்சதை விட்டுட்டான். கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய மூணுத்தை பிளஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேட்கறான். அப்போ இந்த சம்மை விட்டுட்டு நம்ம இதை சால்வ் பண்ணாதான் ஏபிசி கண்டுபிடிக்க முடியும். அப்ப டி யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு? 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏபி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் C4, என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? டி தான் 4ன்னு தெரிஞ்சிருச்சு. 408ன்னு வந்துருச்சு. புரியுதா? இப்போ நான் 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரும்? ஒரே ஆப்ஷன் தான் 2 மட்டும்தான். அப்ப பி எனக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப பி எனக்கு 2ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸே எத்தனை தான்? 2 தான். ஒன்று 1 3 இல்ல 3 1. இந்த காம்பினேஷன்ஸ் தான் இருந்திருக்கணும். இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஜஸ்ட் டெய்லர் எரர் மெத்தட்ல 12 × 34 போடுறேன், அடுத்தது 32 × 14 போடுறேன். எதுல உனக்கு ஆன்சர் 408 வருதோ அதுதான் உன்னோட ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஜஸ்ட் டெய்லர் எரர் மெத்தட் தான். ஆனால் இருக்கிறது உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்று A1ன்னு இருக்கணும், C3ன்னு இருக்கணும், இல்லை A3ன்னு இருக்கணும், C1ன்னு இருக்கணும். அது ரெண்டுத்துல போட்டு பார்க்குறப்ப எது உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3. அவன் கேட்கறது A + B + C தான். அப்போ 1 + 2 + 3 = 6 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? திரும்ப சொல்லவா? இதுக்கு நீ ஃபார்முலா படிக்கணும்லாம் தேவையில்லை. நம்பர்ஸை பற்றின புரிதல் இருந்தாலே போதும். 4ஓட 6 பெருக்குனா எது வருங்கிறது உனக்கு தெரியணும். அப்போ யூனிட் டிஜிட் 4 தான் முடியுங்கிறது உனக்கு புரியணும். இவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. கிளியர்? டவுட்ஸ் இருக்கா தங்களா? முடிச்சுக்கலாமா இல்லை ரெண்டு சம் பார்ப்போமா? சரிப்பா, அடுத்த சாட்டர்டே பார்ப்போம். பட் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் தான் உன்கிட்ட கேட்டிருக்கேன். ஒன்று, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கும் நோட்ஸுக்கும் தனி நோட்ஸ் போடு, 2 கலர் யூஸ் பண்ணு. அது எந்த 2 கலருங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கும். ஆனால் ஒரு கலரில் எழுதாது. சரியா? தேங்க்யூப்பா.